அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சய்யிதில் முர்ஸலீன் வஅலா ஆலிஹி வஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நேற்றைய தினம் அல்லாஹ்வுடைய இறை தூதர் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை கடந்த 3 தினங்களாக தொடர்ந்து பார்த்தோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தகப்பனார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு மூத்த சகோதரர் அண்ணன் ஒருத்தர் இருந்தார். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய அண்ணன், அவர் பெயர் ஈசு. அவர் தன்னை கொலை செய்து விடுவார் என்று பயந்துதான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சின்ன வயதிலே லாபான் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய மாமனார் இடத்தில் சென்றார். பிறகு அங்கு ஆடு மேய்த்து அண்ணனுடைய 2 மகள்களையும் திருமணம் முடித்துக் கொண்டார் என்பதெல்லாம் நாம் தெளிவாக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வரலாறுல பார்த்தோம். ஞாபகம் இருக்குதா, மறந்துச்சாங்க? ஞாபகம் இருக்குதுல்ல? அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய அண்ணன் ஈசு இருக்கிறாரு, அவருடைய பேரப்புள்ள ஒருத்தர் இருந்தார். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அண்ணன் ஈசுடைய பேரப்புள்ள, 3வது தலைமுறை பேரப்புள்ள. அவர் பேர் என்னன்னா அய்யூப். அந்த 3வது தலைமுறை பேரப்புள்ள பேரு அய்யூப். அந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய இறை தூதராக நபியாக ஆக்கப்பட்டார்கள். அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை இன்றைய தினம் நம்ம பார்க்க இருக்கிறோம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் யாருன்னு சொன்னா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அண்ணன் ஈசுடைய 3வது தலைமுறை பேரன். அவங்க தான் அய்யூப். இந்த அய்யூப் வந்து ஆரம்பத்தில் நபியா ஆக்கப்படுவதற்கு முன்னாடி இவங்க அந்த ஊர்லயே, அதாவது ரோம் நாட்டில் வசிச்சு வந்தாங்க. ரோம் தேசத்திலேயே பெரிய செல்வந்தரா இருந்தாங்க. இவங்க மிகப்பெரிய செல்வந்தர். அதாவது ஏராளமான கால்நடைகள், ஏராளமான ஆட்டு மந்தைகள், ஏராளமான அடிமைகள், எக்கச்சக்கமான நிலபுலங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஜமீன்தாரராக அவர்கள் அந்த ஊர்ல வசித்து வந்தார்கள் அய்யூப் நபி அவர்கள். பெரிய செல்வந்தருக்கும் பொழுது அவங்களுக்கு பல பேர் பெண்ணு தரத்துக்காண்டி போட்டிடுவாங்க. அந்த மாதிரி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் பல பேர் பொண்ணு கொடுக்கறதுக்காண்டி போட்டி போடுறாங்க. ஆனால் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவியாக தேர்ந்தெடுத்தது யாரை என்றால், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மூத்த மனைவி லையா, சொன்னோம்ல, அவருடைய மாமாவோட 2 மகளை கல்யாணம் முடிச்சாங்க. மூத்த மகள் பேர் என்னது? மூத்த மனைவி பேர் லையா, 2வது மனைவி பேர் ராஹில். அந்த ராஹிலுக்கு பிறந்ததா 2 பேர் யாரு? ஒன்னு யூசுப் அலைஹிஸ்ஸலாம், இன்னொரு புன்யாமீன், அவரோட தம்பி புன்யாமீன் அப்படின்னு பார்த்தோம். அந்த லையாக்கு பிறந்து எத்தனை பேரு? 10 பேர். அந்த 10 பேர்ல ஒருத்தருடைய பேர் என்னன்னு சொன்னா மன்சா. அந்த லையாவுடைய 10 பேர் ஒருத்தர் பேரு, லையாக்கு பிறந்த 10 பேர்ல 10 ஆண் மக்கள் ஒருத்தர் பேர் என்னது? மன்சா. அவர் என்ன பண்ணாருன்னு சொன்னா தன்னுடைய மகளுக்கு தன்னுடைய தாயுடைய பெரிய வச்சார் லையான்னு சொல்லி. அதாவது யாரு? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் மன்சா என்பவர். அவர் என்ன பண்ணார், தன்னுடைய மகளுக்கு தன்னுடைய தாயுடைய பேரால் லையா என்பதை தன்னுடைய மகளுக்கு பேர் வச்சாரு. பெரும்பாலும் நம்ம வைக்கிற பழக்கம் உண்டு இல்ல, அம்மாவுடைய பேரை ஞாபகார்த்தமா வைக்கணும், அத்தாவுடைய பேரை ஞாபகார்த்தமா வைக்கணும் இல்லையா? அந்த மாதிரி அந்தாலும் என்ன பண்ணாரு, மனுஷாங்கிறவரு தன்னுடைய தாய் லையாவுடைய பெயரை தன்னுடைய மகளுக்கு வச்சாரு. இந்த லையா தான் பிற்காலத்தில் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மனைவியா வருகின்றார்கள். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு யார் மனைவியா வர்றாங்க? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேத்தி, மகம்புள்ள பேத்தி. அவங்க தான், அதாவது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அண்ணன் ஈசுடைய பேரனுக்கு மனைவியா வர்றாங்க. 2 பேரும் கணவன் மனைவியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. யார்? அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அந்த லையா என்ற பெண்மணியும். இப்படி அவங்களுடைய வாழ்க்கையை கடந்துட்டு இருக்கும் பொழுது சகோதரர்களே, 70 வயசு அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு 70 வயதா இருக்குது. அப்பதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு நுபுவத்தை கொடுத்து நபிப்பட்டத்தை கொடுக்குறான், அவர் நபியா ஆக்குறான். இந்த நேரத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு பெரிய சோதனையை கொடுக்குறான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. என்ன சோதனை சொன்னா, ஊர்லயே பெரிய செல்வந்தார், நிறைய நிலபுலகு சொந்தக்காரர், பெரிய ஜமீன்தாரரு, கால்நடைகளுக்கும் அடிமைகளுக்கும் சொந்தக்காரரு, நல்ல பிரியமான மனைவி, அழகான மனைவி, இப்படி சந்தோஷமா அவங்களோட வாழ்க்கை போய்கிட்டு நேரத்துலதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருத்த சோதனை கொடுக்குறான். என்ன சோதனை சகோதரர்களே, அவர்களுக்கு ஒரு வினோதமான ஒரு நோய் வருது. எத்தனாவது வயசுல? 70வது வயசுல ஒரு வினோதமான நோய் வருது. எந்த அளவுக்கு வினோதமான நோய் சொன்னா, எத்தனையோ மருத்துவம் செஞ்சு கூட அந்த நோய் குணமாகவே இல்லை. எந்த அளவுக்கு என்றால் வரலாறுகளை சொல்லப்படுகிறது, உலகத்திலே முதலாக குஷ்ட நோய் வந்தது யாருக்கு? ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு குஷ்ட நோய் வந்துருச்சு. அந்த நோய்க்கு அந்த காலத்தில் மருந்து கிடையாது. என்ன நோய் எப்படினே தெரியல, மருந்து கண்டுபிடிக்க முடியல. தங்களுடைய மௌத்து வர மாட்டேங்குது.
நோய் குணமாக மாட்டேங்குது. அந்த அளவுக்கு கடுமையான நோய். எந்த அளவுக்கு என்ன சகோதரர்களே, மருத்துவம் பார்த்து 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 அவர்களுடைய சொத்துக்களை எல்லாம் அழிச்சிடறாங்க. எல்லா நிலப்பொருளும் இழந்துறாங்க, எல்லா கால்நடைகளையும் இழந்துறாங்க, எல்லா அடிமைகளையும் இழந்துறாங்க. இருந்த எல்லா சொத்துக்களையும் இழந்து கடைசியில கடுமையான வறுமைக்கு ஆளாயிடுறாங்க. எந்த அளவுக்கு வறுமை என்றால், வீட்டுல சாப்பாட்டுக்கே வழி இல்லாதனால அவங்களுடைய மனைவி லையா வீடுகள்ல போய் வேலை செஞ்சுட்டு வந்து 10 பாத்திரம் தேய்ச்சி தன்னுடைய கணவனை காப்பாற்றுற நிலைக்கு கடுமையான வறுமைக்கு ஆளானாங்க. என்ன சகோதரர்களே, இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க ஹெல்தி இஸ் த வெல்தி. தமிழ்ல சொல்லுவாங்களே என்ன, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஒரு மனிதனுக்கு நோய் இல்லாத வாழ்க்கை இருக்குதுங்க, அதான் பெரிய செல்வம். நாம நினைக்கலாம் என்னத்த ஆகிற தொழுது என்னத்த கண்டோம். இங்க பாருங்க, ஒரு பைசா சம்பாதிக்கிற பைசா கையில தேங்க மாட்டேங்குது. அல்லாஹ் நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கானா இல்லையா? இதோட பெரிய செல்வம் என்ன வேணும்? கொஞ்சம் படுக்கையில படுத்து பாருங்க, அப்புறம் தெரியும் என்ன செலவாகும் அப்படின்னு சொல்லி. பகிரமா இல்லையாங்க? ரப்பல் ஆலமீன் எத்தனையோ பேர் செல்வங்களை வாரி வளர்க்குறான். ஆனா கொஞ்சோண்டு அல்வா சாப்பிடுறதுக்கு நசீப் இருக்காது. பகிரமா இல்லையா? ஒரு துண்டு கறி சாப்பிடுறது நசீப் இருக்காது, ஒரு துண்டு ஆட்டுக்கறி மாட்டுக்கறி சாப்பிடுறது நசீப் இருக்காதுங்க, ஒரு துண்டு ஸ்வீட் சாப்பிடுறது நசீப் இருக்காது. என்ன காரணம்? சுகரு, கொலஸ்ட்ரால். அவ பணத்தை வச்சு என்ன பண்ண, பேப்பரை அள்ளி திங்க முடியும், பணத்தை அள்ளி திங்க முடியும், காய்கறி அள்ளி சமைச்சு திங்க முடியும். அப்போ ரப்பல் ஆலமீன் ஒரு மனிதனுக்கு நம்ம நினைக்கிறோம் பணம் தான் பெரிய செல்வம், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற பணமும் சொத்துக்களும் தான் பெரிய செல்வம் சொல்லி. இல்ல சகோதரர்களே, ஒரு திரகாத்திரமான ஆரோக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர் கொடுத்திருந்தா அதை விட பெரிய நியாமத், அதை விட பெரிய சொத்து எதிர்க்க முடியாது. அப்ப அந்த அடிப்படையில யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நோய் வந்ததன் காரணமாக அவங்களோட சொத்துக்கள்லாம் என்னாச்சு, கரைஞ்சி கடுமையான வேதனைக்கு ஆளாயிட்டாங்க, சோதனைக்கு ஆளாயிட்டாங்க. அந்த நேரத்தில் சகோதரர்களே, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து நிலைமை எப்படின்னு சொன்னா, அந்த குஷ்ட நோய் உடம்பு பூரா அரிச்சு உடம்பு ஃபுல்லா புண்ணுல இருந்து சீலா வடியுது. அதுக்கு ஒழுங்கான மருத்துவம் இல்ல. எந்த அளவுக்கு என்றால் அவருடைய சொந்தக்காரர்கள் விட்டு ஓடிட்டாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தை அவருடைய சொந்தக்காரர்கள், அவங்க பெற்ற பிள்ளைகள் எல்லாருமே விட்டுட்டு ஓடிட்டாங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அவருடைய சொந்தக்காரர்கள், அவருடைய உறவினர்கள் எல்லாருமே விட்டுட்டு ஓடிட்டாங்க. எந்த அளவுக்கு என்றால் யாரும் கிட்ட வரது தயாரா இல்ல, கடுமையான நாத்தம். கிட்ட வந்தா மேலாம் காயம், சீல் சகதி ஓடுது. அந்த சீல்ல கடைசியில புழுக்கள் வச்சு புழு அரிக்க ஆரம்பிச்சிருது. ஆனால் எல்லா சொந்தக்காரங்க ஓட்டினா கூட அவங்களுடைய மனைவி லையா மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய கணவனுக்கு அழுதுகிட்டே பணிவிட செய்வாங்களாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவ்வளவு நல்ல கணவனுக்கு இப்படி நிலைமை ஏற்படுத்தினானே அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே அவங்க உடம்புல வர புழுவலாத்துக்கு ஓரமாத்திக்கு போடுவாங்களாம். அவங்க உடம்புல இருக்க அந்த காயத்தை பூரா சீலை பூரா தொடப்பாங்க. இப்படி தன்னுடைய கணவனுக்கு ஒவ்வொரு நாள் பணிவிட செஞ்சுட்டு இருக்காங்க. காலம் செல்ல என்ன ஆகுதுன்னா சகோதரர்களே, ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய அந்த உடலுடைய சதையெல்லாம் அழுகி பிஞ்சு கீழே விழுந்து கடைசியில உடல்ல எலும்பு நரம்பு மட்டும் தான் ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு. உடல் உள்ள சதைகள்லாம் அழிஞ்சு ஒவ்வொன்னா கரைஞ்சு கீழே விழுது. மீதி சதைய புழுக்கள் அரிக்குது, புழுக்கள் சாப்பிடுது. அந்த சாப்பிட்ட பகுதியில் சீடு சகதியுமா ரத்தம் அப்படியே ஓடுது. இதை அவங்களுடைய மனைவி மனம் கோலாம நாக்கூசாம எந்த விதமான ஒரு மனச்சஞ்சலம் கூட இல்லாம தன்னுடைய கணவனுக்கு செய்ய வேண்டிய படிவினைகளை ரொம்ப பக்குவமா அழகா செய்யறாங்க. ஆனா வேற எந்த சொந்தக்காரங்களுமே இல்ல, எல்லா சொந்தக்காரும் விட்டு ஓடிச்சாங்க. கிட்ட வரது தயாரா இல்லை. ஏன்னு சொன்னா அங்க இருந்து அங்க நாத்தம் அடிக்குது, மேல அந்த சீலுடைய நாத்தம். அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இப்படி தங்களுடைய வறுமையில ஓட்டிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா சகோதரர்களே, வீட்டுல வச்சாலே அவங்களுடைய நோய் மத்தவங்களுக்கு வந்துட்டு பயந்துடப்படுறாங்க. ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு போய் அவங்க சொந்தக்காரங்கள்லாம் ஒட்டகம் கட்டக்கூடிய தொட்டில கொண்டு போய் போட்டுறாங்க. ஒட்டக தொட்டில் சொல்லுவாங்கல்ல, ஆட்டு கொட்டகை மாட்டு கொட்டகை மாதிரி ஒட்டக கொட்டகை, அந்த ஒட்டக கொட்டையில கொண்டு போய் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை போட்டுறாங்க. அங்கேயே கடந்து அப்படியே மௌத்தா இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனாலும் அவங்களுடைய மனைவி மனம் தளரல, தன்னுடைய கணவனுக்கு வேண்டிய பணிவிடை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அல்லாஹ்ட்ட அழுது கேட்கறாங்க, தன்னுடைய கணவனுக்கு மனம் கூசாம பணிவிடை செய்யறாங்க. இந்த நேரத்தில் சகோதரர்களே, ஒரு நாள் அவங்களுடைய மனைவி வீட்டு வேலை செஞ்சு கடுமையா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொண்டு தன்னுடைய கணவனுக்கு சாப்பாடு கொடுத்து ஊட்டி விட்டு அவள் வேண்டிய பணிவிடை செய்யறாங்க. அப்ப ஒரு நாள் அவங்க கேட்கறாங்க, ஏன் நீங்க அல்லாஹ்ட்ட ஒரு நாளைக்கு துவா செஞ்சாங்கன்னா? ஆனா இவ்வளவு கஷ்டத்திலையும் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ண, அல்லாஹ்ட்ட யா அல்லாஹ் என் நோயை குணமாக்குற. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் கேட்கல, யாரதான் கேட்கறா? அவருடைய மனைவி தான் கேட்கறாங்க, தவிர அவங்க கேட்கல யா அல்லாஹ் என் நோயை குணமாக்குறன்னு சொல்லி. அப்ப அவங்க அவங்க மனைவி சொல்றாங்க, நீங்க அல்லாஹ்வுடைய நபியா இருக்கிறீங்க, அல்லாஹ்வுடைய தூதரா இருக்கிறீங்க, அல்லாஹ்வுக்கு ஓப்பானவங்க. நீங்க அல்லாஹ் இடத்துல துவா செஞ்சாயின்னா, அதாவது யா அல்லாஹ் என்னுடைய நோயை குணமாக்குற துவா செஞ்சாயின்னா அப்படி கேட்கும் பொழுது அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மனைவிக்கு பதில் சொல்றாங்க, என்னமா நீ சொல்ற, என்ன சொல்ற? 70 வருஷமா ரப்பல் ஆலமீன் எனக்கு திரகாத்திரமான வாழ்க்கை கொடுத்திருந்தானே, 70 வருஷம் நல்ல சுகபமான வாழ்க்கை கொடுத்திருந்தானே,
நல்ல சொத்துக்களை செல்வங்களை கொடுத்திருந்தானே, அந்த 70 வருஷம் அல்லாஹ் எனக்கு கொடுத்த நியாமத்து பெருசா, இப்ப நான் 5-6 வருஷமா கஷ்டப்படுறேன், இந்த கஷ்டம் பெருசான்னு பார்த்தா எனக்கு 70 வருஷமா அல்லாஹ் கொடுத்த நியாமத்தா பெருசு. இதை விட நான் படுற கஷ்டத்தை விட 70 வருஷமா அல்லாஹ் கொடுத்தா அந்த நியாமத்தா பெருசு. அப்படிங்கும் பொழுது நான் எப்படி அல்லாஹ்வை துஆ செய்ய முடியும்? 70 வருஷம் நல்லா வச்சுதானே, அப்ப அல்லாஹ் நன்றி செலுத்துறா இல்லையா? அதே மாதிரி இப்போ கஷ்டப்படும் போது அல்லாஹ்க்கு நன்றி செலுத்திக்கிட்டு இருக்கேன். இது அல்லாஹ் நாட்டம் சொல்லி இருக்கிறேன். நான் ஒருபோதும் நான் இந்த நோயை விட்டு குணமாக்கிட்டியா அல்லாஹ் கேட்க மாட்டேன். ஏன் சொன்னா அல்லாஹ் நாட்டம் இது என்றால் அந்த அல்லாஹ் நாட்டத்திற்காக நான் என்னை பலி கொடுக்க தயார். சொல்ல எதுக்கு சொல்றேன்னா, நாம இன்னைக்கு நினைக்கிற பாருங்க, ஒரு நபிக்கு இவ்வளவு பெரிய சோதனை வருமா? இப்படி நம்ம காலத்துல ஒருத்தர் இந்த மாதிரி கஷ்டப்படுறான்னு வைங்களேன், அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதிரிகளுக்கு அந்த மாதிரி நிலைமை வரக்கூடாது. ஒரு மனிதர் இந்த மாதிரி கஷ்டப்படுறான்னு வைங்க, எப்படி உடம்புலாம் அழுகி போய் சீலு சதியமா ஓடி அப்படியே புழு அரிச்சு கிட்ட போனாலே நாத்தம் எடுக்கிற அளவுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு மனுஷன் இருந்தா சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? என்ன சொல்லுவோம்? அவரை பத்தி என்ன சொல்லுவோம்? என்ன பாவம் பண்ணாரு, இப்படி கிடந்து அனுபவிக்கிறாரு சொல்லுவோமா இல்லையா? என்ன பாவம் பண்ணாரு, யாருக்க கண்டா? ஏதாவது ஒரு பாவம் பண்ணிருப்பாரு, அந்த பாவத்தை கூட அனுபவிக்கிறாரு சொல்லுவோமா இல்லையா? ஆனா ஐயவளத்துல என்னங்க பாவம் பண்ணாங்க? ஒரு நபி, அல்லாஹ் நபியா தேர்ந்தெடுக்க சாதாரண பாவியை தேர்ந்தெடுத்துவானா? பாவஜனம் அல்லாஹ் நபியா தேர்ந்தெடுத்துவானா? அப்ப எவ்வளவு உயர்ந்த நபி, சிறந்த நபி. அந்த நபிக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி சோதனை கொடுக்குறான்னு சொன்னா இங்க நமக்கு ஒரு உண்மையை உணர்றோம். என்ன உண்மைங்க? சோதனை வருவது என்பது உலகத்திலே அல்லாஹ்வுடைய வெறுப்புக்குள்ளானவங்களுக்கு தான் சோதனை வரணும் அவசியம் இல்லை. அல்லாஹ்வுடைய நெருக்கத்திற்குள்ளானவங்களுக்கு தான் என்ன வரும்? சோதனை வரும். அதாவது நம்ம வார்த்தையில சொல்றதா இருந்தா நல்லவர்களுக்கு தான் சோதனை வரும், நல்லவர்களுக்கு தான் சோதனை வரும். அதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷத்துன் நாசி பலாஅன் அல் அன்பியா, மக்களிலேயே மிக கடுமையான சோதனைக்கு கஷ்டத்துக்கு ஆளாக்கப்பட்டவர்கள் நபிமார்கள் தான். கடுமையான கஷ்டத்துக்கு ஆளாக்கப்பட்டவங்க யாருங்க? நபிமார்கள். ஏன்? அல்லாஹ்வுக்கு மனிதர்களை மிக மிக நெருக்கமானவர்கள் யார் தான்? நபிமார்கள் தான். அல்லாஹ்வுக்கு நெருக்கமான நபிமார்கள் இருக்கிறதுனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களிலேயே மிக அதிகமான சோதனைகளுக்கு கஷ்டங்களுக்கு ஆளாக்கப்பட்டவர்கள் நபிமார்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சும்ம சாலிஹூன், அந்த நபிமார்களுக்கு அடுத்து நல்லடியார்கள், அல்லாஹ் நெருக்கத்தை பெற்ற நல்லடியார்கள், சும்மல் அம்சல் ஃபல் அம்சல், அதற்கு பிறகு யார் யாருக்கு எவ்வளவு தக்குவா இருக்குமோ அதற்கேற்றவாறு உலகத்துல கஷ்டப்படுவாங்க, அதற்கேற்றவாறு உலகத்துல கஷ்டப்படுவாங்க. அதனால சகோதரர்களே, உலகத்துல ஒரு மனுஷன் மேலோங்கி இருக்கிறது, உலகத்துல ஒரு மனுஷன் மேலோங்கி இருக்கிறது, நல்ல நிலையில இருக்கிறது, அவர் அல்லாஹ்வுக்கு நெருக்கமான என்பதற்கு அர்த்தம் அல்ல, அடையாளம் அல்ல. உலகத்துல ஒரு மனுஷன் கஷ்டப்படுறது அவர் அல்லாஹ் விட்டு தூரமானவர் என்பதற்கு அடையாளம் அல்ல. உதாரணமா நமக்கு அங்க ஒரு விஷயம் விளங்கணும். அப்படி ஏன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்லவங்களுக்கு சோதனை மேல சோதனை கொடுக்குறான், கஷ்டம் மேல கஷ்டம் கொடுக்குறான், அடி மேல அடி கொடுக்குறான். ஆனா கெட்டவனை பார்த்தா ஹோ ஹோ போயிட்டே இருக்க அவன் பாட்டுக்கு, அவன் பாட்டு தொட்டதெல்லாம் தொடங்குது. எதை தொட்டாலும் பணம், மண்ணை தொட்டாலும் பணம், பொண்ணை தொட்டாலும் பணம், எதை தொட்டாலும் பணமாகுது. ஆனா நம்மால 5 வேளை தொழுகையாலே அல்லா பிச்சை, எதை தொட்டாலும் நஷ்டமாகுது. தமிழ்ல சொல்லுவாங்களே, உப்பு விற்க போனா மழை பெய்யுது, உம்மி விற்க போனா காத்து அடிக்குது. இதாங்க, உப்பு விற்க போனா மழை பெஞ்சா என்ன ஆகும்? நஷ்டமாயிடும். உம்மி விற்க போனா காத்து அடிக்குது, எல்லாம் பறந்து போயிட்டு உம்மி. அப்ப இப்படிப்பட்டிருக்காரு யாரு? அல்லாஹ் தொழுது 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 நெத்தி காட்சி போயிருக்காரு, அல்லாஹ் பயப்படுறாரு, அஞ்சுறாரு. அவருக்கு பார்த்தா 4 நாள் நஷ்டம். இவன் ஜும்மா கூட கடை அடைக்க மாட்டேங்கிறான், ஜும்மா கூட போக மாட்டேங்கிறான், எச்சி கையால ஈ ஓட்ட மாட்டேங்கிறான். ஏன்? என்ன ஆயிடும்? ஈ தூக்கிட்டு போயிருமா அந்த எச்சிய. அப்படி இருக்கிறவன் சம்பாதிக்கிறவன் பாத்தீங்கன்னா ஹோஹோல் போயிட்டே இருக்காங்க மேலைக்கு மேல. இப்ப என்ன காரணம்? சோழர் நல்ல உதாரணம் சொன்னா புரியும் உங்களுக்கு. வீட்டுல கிளி வளர்க்கிறோம், அந்த கிளியை என்ன பண்றோம்? ரெக்கையை வெட்டி கூண்டுக்குள்ள தூக்கி போட்டுறோம். எதனால? ஏன் பறந்தா? பறந்தா என்ன? ஓடுனா என்ன? பறந்துரும். பறந்தா என்ன? பறந்தா என்ன? ஓடிடுமா. கிளி ஏங்க ரெக்கையை வெட்டுறோம்? பறந்து போயிடும் சொல்லி. ஏன் பறந்தா என்ன? பரவாயில்ல போடு, சொந்தக்கார நமக்கு. பறந்து போயிடக்கூடாது, நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடக்கூடாது. பாசத்தான காரணங்க, கிளிமையோட பாசத்தான காரணம். இந்த கிளி நம்மளோட பிரிஞ்சு போயிடக்கூடாது, நம்மளோட பறந்து போயிடக்கூடாது அப்படின்னு என்ன பண்றது? கிளிமையோட பாசத்தினால ரெக்கையை வெட்டுறோம். ரெக்கையை வெட்டி என்ன பண்றோம்? கூண்டுக்குள்ள அடைக்கிறோம். கூண்டுக்குள்ள அடைச்சு அதுக்கு என்ன கொடுக்குறோம்? அழுகி போன வாழைப்பழம், அழுகி போன ஆப்பிள் பழம், வீட்டுல கெட்டு போன திராட்சை பழம் கொடுக்கறமா இல்லையா? கொடுக்கறது இல்லையா? கிளி வளர்த்து பார்த்து வாருங்க தெரியும். அப்ப இதெல்லாம் கிளி மேல வெறுப்புனாலயா? அது ரெக்கையை வெட்டுறது, அதை கூண்டுக்குள்ள அடைக்கிறது, அதுக்கு அழுகி போன பழத்தை கொடுக்கறது, இதுல கிளி மேல வெறுப்புனாலே பாசத்தினாலயா? பாசத்தினால தானங்க அந்த கிளி மேல பாசம் வைக்கிறோம், நம்ம கை மேல ஏத்திக்கிறோம், விளையாடுறோம், அதுக்கு நம்ம சொல்லித்தரோம். பேச தெரிய கிளியா இருந்தா பேச சொல்லி தரோம், அது திரும்ப சொல்லும்போது சந்தோஷப்படுறோம். பாக்குறமா இல்லையா? எதனால? கிளி மேல பாசத்தினால. அதே நேரத்துல வீட்டுல எலி மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது.
வீட்டுல எலி பெய்யுது. அந்த எலிக்கு என்ன பண்றாங்க, ஒரு கூண்டு வாங்குறோம். கிளியும் கூண்டுல போடுறோம், எலிக்கும் கூண்டு வாங்குறோம். அந்த கூண்டுல எதை வைக்கிறாங்க, எதை வைக்கிறோம், மசால் வடையே. அது நல்ல கமகமகம வாசனையான மசால் வடை. அல்லது தேங்காய், தேங்காய் என்ன பண்றோம், அடுப்புல காய்ச்சி சுட வச்சு நல்ல வாசனை வர்ற அளவுக்கு ஆக்கி அப்புறம் கொண்டு போய் மாட்டுறோம். அல்லது என்ன பண்றோம், இருக்கிற கருவாடுல கமகமகம இருக்கிற கருவாடு நாம கூட சாப்பிட மாட்டோம். ஆனா அந்த எலிக்கு அந்த மாதிரி கருவாடு வைக்கிறோம். அப்போ இருக்கிற பொருளே நல்ல வாசனை வர்ற பொருளா, நல்ல ஃப்ரெஷ்ஷான பொருளா ஒண்ணு வைக்கிறோமே. எதுக்காண்டி, எலி மேல பாசத்தினாலயா, எலி மேல பாசத்தினாலயா, எதுக்காண்டிங்க, அதாங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்துல மூமின்களுக்கு கஷ்டம் கொடுக்கிறது கிளி மேல வைத்த பாசத்தை போன்று, காபிர்களுக்கு வளர்ச்சியை கொடுப்பது எலிகளுக்கு கொடுக்கும் நல்ல உணவை போன்று. ஏதா ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்றான், சனஸ்தத்ரிஜுஹும் மின் ஹைஸு லா யஅலமூன். அவர்கள் அறியாத புறத்திலே மேலும் 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 வளர விட்டு திடீரென்று அவர்களை பிடிப்போம். வளர விட்டுட்டே இருப்போம். காபிர்களை, அல்லாஹ் நிராகரிக்கக்கூடியவர்களை, பாவிகளை வளர விடுவோம் வளர விடுவோம் வளர்ந்துட்டே இருப்பான். அவன் அறியாத வண்ணத்திலே திடீரென்று அவனை பிடித்து விடுவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அதனால சகோதரர்களே, உலகத்திலே ஒரு மனிதனுக்கு சோதனை வருவது என்பது அவன் அல்லாஹ்வுடைய வெறுப்புக்கு ஆளாயிட்டான் அர்த்தம் இல்ல. அவன் ஏதோ பாவம் பண்ணிருக்க அதனால தான் அனுபவிக்கிறான் அர்த்தம் அல்ல. அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நோயாளியை நலம் விசாரிக்க போகும்பொழுது, நோயாளியை நலம் விசாரிக்க போகும்பொழுது நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, நோயாளியை பார்க்க போனா அவர் எப்ப தூங்குவாரு, எப்ப ரெஸ்டா இருக்க, எதையும் எதை பத்தி நமக்கு எப்ப ஆகுது இன்னும் பார்க்க போது நோயாளியே. அப்ப அவரு கன்வீனியன்ட் போடுமா, நேரத்துல போடுமா இல்லையாங்க, எப்ப விசேஷம், எப்போ அவர் எப்ப முடிச்சிட்டு இருப்பாரு, இதை பாக்கறதுல நமக்கு வசதியான நேரம் எது, எனக்கு இப்பதான் டைம் கிடைக்குது, இப்ப போய் அவர் தொந்தரவுப்படுத்துவார். தூங்கினாலும் பரவாயில்ல, எழுப்பி தட்டி எழுப்பி எப்படி இருக்குதுங்க, அப்பா நைட்லாம் தூங்க வராம அவசரப்பட்டிருப்பாரு, இப்பதான் பகல தூங்கிட்டு இருப்பாரு, இவர் போய் தட்டி எழுப்பி தூங்குறீங்களா, தூங்க தூங்க. இதாங்க நோயாளி நோய்க்கு நல விசாரிக்கிற அளவு. அது மட்டும் அங்க போய் உட்கார்ந்துகிட்டு எந்த டாக்டரை பாக்குறீங்க, அது ஒரு காமாசமா அல்லா பிச்சை பாக்குறாங்க. அல்லா பிச்சை டாக்டரா, ஐயோ அவர்கிட்ட பார்த்தாங்க போன மாசம் ஒருத்தர் மூத்தா போயிட்டாரு, அதுக்கு முதல் மாசம் ஒருத்தர் படுத்த படுக்க இன்னும் எழுந்திருக்கலங்க, அவ்வளவுதான் இவர் பாதி உயிர் போயிடுச்சு, பாதி உயிர் போயிடும். சரி என்ன உடம்புக்கு, அது ஏதோ நிமோனியா காய்ச்சலாம். நிமோனியா காய்ச்சலாம், எங்க பக்கத்து வீட்டுக்காரர் நேத்தாங்க மூத்தா போயிட்டா நிமோனியா காய்ச்சல்ல. இதாங்க நோயாளிக்கு நல விசாரிக்கிற அழகு, இதாக நோயாளி நல விசாரிக்கிற அழகு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி இருக்கிறாங்க, நோயாளியை நலம் விசாரிப்பது என்பது மிகப்பெரிய இபாதத்து. ஒரு நோயாளியை நலம் விசாரிக்கிறது மிகப்பெரிய இபாதத்து. அப்படி நலம் விசாரிக்க சொல்லுங்க, தஹூருன் லாபாஸ் இன்ஷா அல்லாஹ், லாபாஸ் பரவாயில்லை, தஹூருன் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை பரிசுத்தப்படுத்துறதுக்காக இந்த நோயை கொடுத்துடலாம், கவலைப்படாதீங்க. அப்ப என்ன அர்த்தம், ஒரு நோய் வருவது என்பது ஒரு மூமினுடைய பாவத்தை கழுவுவதற்காகவும் மூமினை பாவத்திலிருந்து பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டித்தான் ரப்பல் ஆலமீன் நோயை கொடுக்கிறான். அப்ப எந்த அடியார் மீது, எந்த மூமின் மீது அல்லாஹ்வுடைய இரக்க பார்வை விழுந்து இவன் பாவத்திலிருந்து பரிசுத்தமாக வேண்டும் என்று அல்லாஹ் நாடிவிட்டானோ அவர்களுக்கு தான் நோயையும் சோதனையும் அல்லாஹ் கொடுக்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்று விட்டார் அவர். அப்படிதானே, எந்த ஒரு மனுஷன் நமக்கெல்லாம் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகங்க, இதுவரை ஒரு காய்ச்ச தலையிலே வந்து இல்லங்கடா, அல்லாஹ் விட்டு 10,000 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கான்னு அர்த்தம். அல்லாஹ் விட்டு 10,000 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கான்னு அர்த்தம். மொத்தம் யாருக்கு நோயா வரலங்கிறான் அவனுக்கு. அதனால சகோதரர்களே, உலகத்தில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களும் நஷ்டங்களும் அது அல்லாஹ் விட்டு அல்லாஹ்வுடைய வெறுப்பானதுக்கு அடையாளம் அல்ல. உலகத்துல ஒரு மனுஷன் சந்தோஷமா நிம்மதியா எந்த பிரச்சனை இல்லாம இருக்கிறது அவன் அல்லாஹ்வுக்கு நெருக்கமா என்பதற்கு அடையாளம் அல்ல. இதை நல்லா விளங்கிக்கணும். இந்த உண்மையை விளங்காதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், ஹஸ்ரத் நானும் தொழுது 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 பார்த்துட்டேன் ஹஸ்ரத், நமாஸ் படுக்கோ 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 தக்கையா, படுக்கோ 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 தக்கையா தோந்துட்டாராம், தொழுது 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 ஜும்மா கூட அடைக்க மாட்டேங்கிறான், ஜும்மா கூட அடைக்க 5 பைசா ஜக்காத் கொடுக்க மாட்டேங்கிறான். பாருங்க அவனுக்கு ஓஹோன்னு இருக்கு. போன வருஷம் ஒரு கடை ஆச்சு, இந்த வருஷம் 2 கடை ஆகிட்டான், 2 கடை 4 கடை ஆகிட்டான், கடை கார் வாங்கிட்டான், பங்களா வாங்கிட்டான். நான் பாருங்க இன்னும் அதே ஓட்டா டிவிஎஸ் வீட்டுல போயிட்டு இருக்கிறேன். சொல்றமா இல்ல, காரணம் என்ன, நாம நினைக்கிறோம் அல்லாஹ் அக்பர் தொழுது முடிச்ச உடனே இந்த பாக்கெட்ல கை விட்டா ஒரு கோல்டு காயின் இருக்கணும், இந்த பாக்கெட்ல கை விட்டா கோல்டு காயின் நம்ம எதிர்பார்க்கிறோம். சகோதரர் நல்ல ஒரு விஷயத்தை நினைக்கிறோம், சோதனை என்பது நல்லவர்களுக்கு தான் வரும், இதை நான் மறந்துடக்கூடாது. அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களிலேயே மிக மிக சிறந்தவர் யார் என்றால் நபிமார்கள், மக்களிலேயே மிக மிக கடுமையான வேதனைப்பட்டவர் யார் என்றால் நபிமார்கள், அடுத்தபடியாக சும்ம சாலிஹூன், அதற்கு அடுத்தபடியாக நல்லவர்கள். யார் நல்லடியார்கள், நல்ல இபாதத்தோடு வாழ்கிறார்களோ அவர்கள் சோதனைக்கு ஆளாக்கப்படுவார்கள். அது மாதிரிதான் ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கடுமையான சோதனைக்கோ கடுமையான வேதனைக்கு ஆளாக்கப்படுறாங்க. எந்த அளவுக்கு வேதனைங்க, எவ்வளவு பெரிய செல்வந்தராக, பெரிய ஜமீன்தாரராக, பெரிய கோடீஸ்வரராக இருந்தவர் கடைசியில் என்ன ஆயிட்டாங்க, தன்னுடைய மனைவி 4 வீட்டுல போய் வேலை செஞ்சு, வீட்டு வேலை செஞ்சு சம்பாதிச்சுட்டு வந்து அவங்களுக்கு சாப்பாடு போட வேண்டிய அளவுக்கு கடுமையான கஷ்டத்துக்கு வேதனைக்கு ஆளாயிட்டாங்க. இந்த நேரத்துலதான்
அவங்க மனைவி கேக்குறாங்க ஐயூப்ட்டே, ஐயூபனே யா ஐயூப் லவ் தாவத் ரப்பகலி ஃபர்ஜி அன்க, உங்க ரப்பிட்ட கேட்டா என்ன, இத இப்படி கஷ்டப்படுறீங்களா, இந்த கஷ்டத்திலே அல்லாஹ் நிவர்த்தி பண்றது கேட்டா என்ன. அதான் ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க, 70 வருஷம் அல்லாஹ்ன சந்தோஷமா வச்சிருந்தானே, ஆனா கஷ்டப்படுறது 8 வருஷமா தானே, 8 வருஷமா தானே வேலை பண்றோம். நாம நினைப்பாங்க இப்படி, நம்ம அல்லாஹ்வுக்கு இப்படி நன்றி செலுத்துவோமா? 70 வருஷம் ரப்பல் ஆலமீன் சந்தோஷமா நிம்மதியா வச்சிருந்தா இப்ப சும்மா ஒரு 10 நாள் தான் கஷ்டப்படுறோம் அப்படின்னு நினைச்சு யாராவது சந்தோஷப்படுவோமா, நிம்மதி படுவோமா, அல்லாஹ் சுக்ர் செய்வோமா? என்ன பண்ணுவாங்க, 2 நாள் வேதனை விட்டு, அல்லாஹ் ஒரு கண்ணே இல்லையா, ஒரு காது இல்லையா, மூக்கு இல்லையா, எல்லாம் அல்லாஹ் ஒட்டுமொத்தமா கூட ஆகிறது, ஒட்டுமொத்தமா செவடன் ஆகிறது, நான் இவ்வளவு கஷ்டப்படுறது தெரியலையா. அதுவும் பாத்தீங்கன்னா சில பேரு யாரா போய் என்னங்க உடம்பு எப்படின்னா இந்த மௌத்து தான் வரல, வெந்து போய் நொந்து போய் அவன்கிட்ட போய் அப்படிங்களா உங்களுக்கு மௌத்து இருக்கா துவா செய்யணும்னு சொல்லுங்க, ஓங்கி அடிப்பாரு. வேண்டாம் வெறுப்பா, இந்த மௌத்து தாங்க வரல அப்படின்னு ஆரம்பிச்சுங்க. அப்படிங்களா இவ்வளவு விருப்பப்பட்டு கேக்குறீங்க, இப்ப 2 ரக்காத் அல்லாஹ் துவா செஞ்சிருவாங்க மௌத்து இருக்க கேளுங்க, அவரு நோயாளிங்கிறதே மறந்து அடிப்பாரு உங்களை. அப்ப இப்படிப்பட்ட ஒரு வெறுப்பு அல்லாஹ் மேல, யார் மேல, அல்லாஹ் மேல. என்ன மௌத்தாக்க மாட்டேங்கிறானே அல்லாஹ், ஏன் எவ்வளவு காலமா அல்லாஹ் நல்லா வச்சிருந்தா சந்தோஷமா வச்சிருந்தா, இப்பதான் சின்ன சோதனை தானே. சோதனை அந்த மனப்பான்மை வரணும். இதுதான் அதற்கு அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். என்ன வார்த்தை பாருங்க, இந்த வார்த்தை யாருக்கு வரும், அல்லாஹ் தன்னுடைய சதையை புழுக்கள் அரிச்சு சதலாம் கீழே விழுந்து வெறும் எலும்பு நரம்புமா உட்கார்ந்து இருக்காங்க. அந்த நேரத்துல சீரு சகதிமா உடம்புல ஓடிக்கிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில சொன்னாங்க 70 வருஷமா அல்லாஹ் நல்லா வச்சுட்டானே, அதுக்கு நன்றி செலுத்த வேண்டாமா? இப்படி சின்ன சோதனைக்கு அல்லாஹ்ட்ட கேட்டா என்ன அர்த்தம்? அல்லாஹ்ட்ட துஆ செய்யறதை கூட அது அல்லாஹ்க்கு செய்யற ஒரு பெரிய தப்பா நினைச்சாங்க அவங்க. அல்லாஹ்ட்ட யா அல்லாஹ் என்னோட கஷ்டத்தை கொடுக்க, என்ன கஷ்டத்தை லேசாக்கிடு, என் கஷ்டத்துல இருந்து பாதுகாத்துரு என்று துஆ செய்வதை கூட ரோஷமா நினைச்சாங்க. ஏன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கஷ்டத்தை கொடுத்தனால இதுலதான் அவன் திருப்தின்னு சொன்னா, அந்த அல்லாஹ்வோட திருப்திக்காக ஏன் அந்த கஷ்டத்தை தாங்கிக்க கூடாது? எனக்கு இந்த கஷ்டத்தை வேதனை கொடுப்பதில் தான் அல்லாஹ்வோட திருப்தி என்றால், அந்த அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்காக இந்த கஷ்டத்தை வேதனை நான் ஏன் தாங்கிக்க கூடாது? எப்படிப்பட்ட மனப்பான்மை இது? சொல்ல, இதுதான் ஒரு மூவிற்கு இருக்க வேண்டிய மனப்பான்மை. இதுதான் ரப்பல் ஆலமீன் ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கொடுத்திருந்தான். சொல்றாங்க அந்த நேரத்துல சகோதரர்களே, பொறுமை. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையில ரப்பல் ஆலமீன் தட்டத்தோட பெரிய உதாரணம் என்னன்னு சொன்னா பொறுமை. எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் சரி பொறுமையா இருக்கிறது. பொறுமைன்னு சொன்னா பொறுமைக்கு 2 அர்த்தம் உண்டு. எதை பத்தியுமே கண்டுக்காம உட்கார்ந்து இந்த பொறுமை அல்ல, நிலை குலையாமல் இருப்பது, இஸ்திகாமத்தாக உறுதியாக. அல்லாஹ் சொல்லிட்டானா நிச்சயமா அதுல உறுதியா இருப்பேன். அதான் ரப்பல் ஆலமீன் சொல்றான், வஅபுது ரப்பக ஹத்தா யாத்தியக்கல் யகீன், உங்களுக்கு யகீன் வரும் வரை அல்லாஹ்வை வணங்குங்கள். யகீன் வரணும், அல்லாஹ்வே யகீன், நம்பிக்கை, உறுதி. இந்த யகீனுக்கு முஃபஸிர் சொன்னா மௌத் அப்படின்னு சொல்லி, மௌத் வரும் வரை அல்லாஹ் வணங்க சொல்லி. ஆனா ஒரு மூமினுக்கு எப்பொழுது யகீன் வரும் என்றால் சகோதரர்களே, நம்பிக்கை வரும் என்றால் அவனுடைய நிலைகுலையா தன்மை, எந்த நிலையா இருந்தாலும் உறுதியா இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும், எடுத்த முடிவுல ஸ்ட்ராங்கா நிக்கணும், பொறுமையோட இருக்கணும். பொறுமைன்னு சொன்னா ஒண்ணுத்துக்கு உதவாத பொறுமை இல்லை. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ற பாருங்க. ஒருத்தர் டாக்டர் போயிருக்கான், ஒரு நோயாளி டாக்டர் போயிருக்கான். அங்க போன உடனே வரிசையா நோயாளி உட்காந்துருக்காங்க. எல்லார் வாயிலையும் தெர்மாமீட்டர் தூக்கி வச்சுட்டு போயிருக்காங்க. எல்லார் வாயிலும் தெர்மாமீட்டர் எல்லாம் வச்சுட்டு உட்காந்துருக்கு. அதுல ஒருத்தன் சொன்னா, இது என்னையா அந்த டாக்டர் வீணா போற டாக்டரா இருக்காரு, ஜுரம் வந்தா தெர்மாமீட்டர் வச்சா அர்த்தம் இருக்குது, நான் வயிற்றுவலியில் வந்து எனக்கு தெர்மாமீட்டர் வச்சுட்டு போயிருக்கான், வயிற்றுவலிக்கு தெர்மாமீட்டர் என்ன சம்பந்தம் அப்படின்றான். பக்கத்துல உள்ள சொல்றானா, உன் நிலைமைக்கு நீ அழுத்துக்கிற, நான் போஸ்ட் பண்ணியா கடிதம் கொடுக்க வந்தேன், என் வாயில தெர்மாமீட்டர் வச்சுட்டு போனா நான் சமரம் உட்காந்துருக்கல, பொறுமையா அந்த மாதிரி உட்காந்துரு. இந்த மாதிரி பொறுமை இல்ல. போஸ்ட்மேன் போஸ்ட் கொடுக்க போயிருக்காரு டாக்டர் வீட்டுக்கு, டாக்டர் ஆபீஸ்க்கு, அவன் வாயில தெர்மாமீட்டர் போயிட்டா அவர் பொறுமையா உட்காந்துருக்காரு. நானே பொறுமையா உட்காந்து, நீ பொறுமையா இருந்தா என்ன? இந்த மாதிரி பொறுமை அல்ல சகோதரர்களே. நிலைகுலையா தன்மைங்கிறது என்னன்னா, அல்லாஹ் கொடுத்த நன்மையை நினைச்சு சந்தோஷப்படணும், அல்லாஹ் கொடுத்த நன்மையை நினைச்சு சந்தோஷப்படணும். எப்படி உதாரணம், இதுக்கு ஒரு ஜோக் சொல்லலாம். ஒருத்தர் 2 பேர் பஸ் ஸ்டாண்ட் நின்றுட்டு இருக்காங்க. பஸ் ஸ்டாண்ட் உடனே நல்லா ஒயிட் ஷர்ட்லாம் போட்டு நல்லா கோட் சூட்லாம் போட்டு நிக்கிறாரு. அவரு பார்த்தா காக்கை எச்சம் போட்டுடுச்சு, காக்கை எச்சம் போட்டுடுச்சு. எவ்வளவு எப்படி இருக்கும், கடுமையா வருத்தப்படாது. என்னங்க இது, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய்கிட்டு இருக்கிறேன், என்ன பண்ண முடியாது, காக்கையில சுட்டு தர முடியுமா? ஒண்ணு பண்ண முடியாது. கவர்மெண்ட் சொல்லி ஆர்டர் பண்ண முடியாது, காக்கையில தடை பண்ண அப்படின்னு சொல்லி ஒண்ணு பண்ண முடியாது. அப்படியே டென்ஷன் ஆகுறாரு. என்னங்க இது, இப்படி ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு போறேன், இப்ப நான் இதெல்லாம் கழுவி விட்டு சுத்தம் பண்ணிட்டு போனா திரும்ப லேட் ஆயிடும், அப்படியே ரொம்ப வேலை போறாரு. அப்ப பக்கத்துல உள்ள சொன்னாரா, சந்தோஷப்படுங்க, நல்ல வேளை ரப்பல் ஆலமீன் காக்கைக்கு பறக்கிற சக்தி கொடுத்தான், எரும மாட்டு கொடுத்திருந்தா, எரும மாட்டுக்கு அல்லாஹ் பறக்கிற சக்தி கொடுத்தா என்ன யோசிச்சு பாருங்க. காக்கைக்கு பறக்கிற சக்தி கொடுத்தா இத்தோடி எச்சம் உங்க மேல விழுந்து, எரும மாட்டுக்கு அல்லாஹ் பறக்கிற சக்தி கொடுத்து எரும மாடு எச்சம் போட்டா என்ன யோசிச்சு பாருங்க. அப்ப சோதனை எது சொன்னா, எதையுமே வந்து பாசிட்டிவா எடுத்துக்கணும், எதையுமே நன்மை என்ன, இதனால நன்மை கொஞ்சம், இது வந்து ஒரு ஜோக்கா இருந்தாலும் யோசிச்சு பாருங்களேன், ஜோக்கு தான். ஆனா யோசிச்சு பாருங்க, ரப்பல் ஆலமீன் காக்கைக்கு பறக்க சக்தி கொடுத்த அல்லாஹ்வுக்கு எரும மாடு பறக்க சக்தி கொடுத்து எவ்வளவு ஆகும், அல்லாஹ் கொடுத்திருந்தா என்ன ஆகும், எரும மாடு எச்சம் போட்டா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அப்ப பக்கத்துல உள்ள சொன்னாரா, சந்தோஷப்படுங்க, நல்ல வேளை ரப்பல் ஆலமீன் காக்கைக்கு பறக்க சக்தி கொடுத்த அல்லாஹ்வுக்கு எரும மாடு பறக்க சக்தி கொடுத்து எவ்வளவு ஆகும், அல்லாஹ் கொடுத்திருந்தா என்ன ஆகும்.
சகோதரர்களே, இதைத்தான் ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பாசிட்டிவா எடுத்தாங்க. என்ன 70 வருஷமா அல்லாஹ் நல்லா வச்சிருந்தானே, நான் இவ்வளவு வேதனைப்பட்டாலும் கஷ்டப்பட்டாலும் துன்பப்பட்டாலும் துயரப்பட்டாலும் ரப்பல் ஆலமீன் என்ன 70 வருஷம் நிம்மதியா வச்சிருந்தானே, நான் அதுக்காண்டி நன்றி செலுத்துறதா அல்ல இப்ப கொடுத்த நோய்க்காக அழுவுறதா அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட துஆ செய்வதையே தனக்கு கிடைச்ச ரொம்ப தன்னுடைய ரோஷமா நினைச்சாங்க. அதை இப்படி அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டத்திலையும் பிரச்சனையும் போயிட்டு இருக்க நேரத்துல அவங்களுடைய மனைவி 4 வீட்டுல வசூல் செஞ்சு வேலை செஞ்சு தன்னுடைய கணவனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல பாருங்க சகோதரர்களே, அந்த மனைவியை தான் பாராட்டணும். அவ்வளவு கஷ்ட காலத்திலயும் அவ்வளவு சிரமமான இடத்துலயும் தன்னுடைய கணவனுக்கு மனம் கூசாம மனம் கோணாம அவங்க என்ன பண்றாங்க, பணிவிடை செய்றாங்க. ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அந்த அம்மையாருக்கு வேலை கொடுக்குற கூட வேலை தரமாட்டேன்றாங்க. வேலை தர்றவங்களோ வேலை தரமாட்டேன்றாங்க. ஏன் சொன்னா, உன் கணவனுக்கு குஷ்டநோய், குஷ்டநோய் என்ன ஆயிடும், தொத்த ஆரம்பிச்சிடும். அதனால நீ எங்க வீட்டுல இருந்து வேலை செஞ்சா, நீ உன் கணவனை பணிவிடை செஞ்சுட்டு கணவனை பிரிஞ்சாலும் பரவாயில்ல, கணவனோட தனியா வந்தாலும் பரவாயில்ல, நீ கணவனுக்கு குளிப்பாட்டுற, அவனுக்கு அந்த துணியை இதெல்லாம் சுத்தம் பண்ற, அந்த புழுவெல்லாம் எடுத்து உரமாத்திக்கு போடுற, அவருடைய சீலை துடைக்கிற, அப்படியே அதே கையோட எங்க வீட்டுல இருந்து வேலை செய்யற. அதனால உன்னுடைய கணவனிடத்திலேயே குஷ்டநோய் எங்க வீட்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு உண்டு, அதனால இனிமே வேலைக்கு வராதுன்னு சொல்லி அந்த அம்மா வேலைக்கு நிறுத்திடுறாங்க. இந்த அம்மா அலைஞ்சு அலைஞ்சு யார் யார்ட்ட கேட்டு பாக்குறாங்க, எனக்கு ஒரு வேலை தாங்க, என் கணவனை காப்பாத்தணும்னு சொல்லி. யாரும் வேலை கொடுக்க தயாரா இல்ல. கஷ்டப்பட்டு பாக்குறாங்க, நஷ்டப்பட்டு பாக்குறாங்க, முடியல. கடைசியில சகோதரர்களே, அந்த அம்மா என்ன பண்றாங்க சொன்னா, ஒரு பெரிய பணக்காரருடைய மகளை கூப்பிட்டு என்ன பண்றாங்க, என்னுடைய தலைமுடி கூந்தல், அவங்களுடைய கூந்தல் வந்து நல்ல கொண்ட போட்டு பெருசா இருக்கும். அந்த கூந்தல் என்ன பண்றாங்க, அந்த காலத்துல அது வழக்கறிஞ்சு பொழுது கூந்தல் விற்கிறது. அந்த அம்மா என்ன பண்ணாலும் தன்னுடைய ஒரு பகுதி கூந்தல் என்ன பண்றாங்க, அப்படியே வெட்டி அந்த பெண்ணுக்கு கொடுத்து அதுக்கு பதிலா பணத்தை வாங்கிட்டு வராங்க. கூந்தல் தன்னுடைய முனைய தலையை அப்படியே மொட்டை அடிச்சு அந்த கூந்தல் எடுத்து கொடுத்து அதை வாந்தி என்ன பணம் வாங்கிட்டு வந்துறாங்க, தலையில முக்காடு போட்டு மறைச்சிக்கிறாங்க. வாங்கிட்டு வந்து கேட்கறாங்க, கணவன் எப்ப கேட்கறாங்க, எப்படி இங்க பணம் எங்கேருந்து வச்சுட்டாங்க. இவங்க சொல்றாங்க, வேற ஒரு வீட்டுல வேலை செஞ்ச அந்த அம்மா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி போய் மறைச்சிடறாங்க. 2வது நாள் என்ன ஆச்சுன்னா, மறுபடியும் வேலை தேடி போறாங்க, யாருமே காசு தர மாதிரி இல்ல. மறுபடியும் அந்த பெண்கிட்ட போய் இன்னொரு பகுதி என்ன பண்ணிடுறாங்க, அப்படியே வெட்டி கையில கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு வந்துடுறாங்க. காசு வாங்கிட்டு வந்தாலும் தலையை முக்காடு போட்டு மறைச்சிட்டு வந்துடுறாங்க. வந்த உடனே கணவன் கேட்கறாங்க, என்னாச்சு, எப்படி காசு சொல்லு அப்படின்னு சொல்லி. இவங்க அப்படியே மறுக்கிறாங்க. எத்தனை தான் போய் சொல்றது, மறுக்கிறாங்க. அப்ப ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க, வல்லாஹி லா ஆகுலன்ன மின் ஹாதா ஷைஅன், நான் இதுல இருந்து ஒரு சின்ன துருவ கூட சாப்பிட மாட்டேன். நீ கொண்டு வந்த பொருள்ல இருந்து ஒரு சின்ன துருவ கூட நான் பயன்படுத்த மாட்டேன். எதுவரை என்றால் இந்த காசு உனக்கு எங்கே வந்து சொல்லாதவரை நான் பயன்படுத்த மாட்டேன் அப்படின்றாங்க. கடைசியில் இந்த அம்மா வேற வழியில என்ன பண்றாங்க, தன்னுடைய தலையில ஒரு முக்காட்டை அவுத்து பாக்குறாங்க, அவுத்து காட்டுறாங்க, அவங்களோட தலை மொட்டையா இருக்குது. இதை பார்த்தோன்னா அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், யா அல்லாஹ், இதுவரை நீ எனக்கு கஷ்டத்தை கொடுத்தேன், எனக்கு தொல்லை கொடுத்தேன், நான் எல்லாரையும் தாங்கிக்கிட்டேன். இப்ப எனக்கா என்னுடைய மனைவி ஒரு பெண்ணுக்கு அழகா இருக்கக்கூடிய கூந்தலையும் அவன் இழக்க ஆரம்பிச்சுட்டா. யா அல்லாஹ், இதுக்கப்புறம் நீ என்ன வந்து நீ சோதிக்காதுன்னு சொல்லி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட துஆ செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ரப்பி இன்னி மஸ்தனிய குர்ரு வ அன்த அர்ஹமர் ராஹிமீன். யா அல்லாஹ் ரப்பல் ஆலமீனே, எனக்கு கடுமையான வேதனை ஏற்படுகிறது, நீ தான் பெரிய கிருபையாளனா இருக்கிற, யா அல்லாஹ் நீ எனக்கு கிருபை செய் அப்படின்னு சொல்லி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட துஆ செய்ய ஆரம்பிக்கிறாங்க. சகோதரர்களே, இந்த சூழ்நிலையில் இன்னொரு சம்பவம் நடக்குது. என்னன்னு சொன்னா, இங்க நம்ம இன்னொரு படிப்பிலே பார்க்கணும். ஒரு மனுஷன் கடுமையா நோய் ஏற்பட்டிருக்காரு, மௌத்தாவும் மாட்டேங்கிறாரு, குணமாவும் மாட்டேங்குது. அந்த மாதிரி கடத்துல அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அல்லாஹ்ட்ட துஆ செய்யலாம், யா அல்லாஹ், நான் உயிரோட இவ்வளவு கஷ்டப்படுறதோட ரப்பல் ஆலமீனே எனக்கு மௌத்தை கொடுத்துரு, மரணத்தை கொடு. துஆ செய்யலாமா? சும்மா வேண்டாம் வெறுப்பா சொல்றது இல்ல. நான் சொன்னோம்ல முதல்ல, மௌத்து தான் வரமாட்டேங்குது அப்படின்றாங்க. அந்த மாதிரி இல்ல, அது வேண்டாம் வெறுப்பா சொல்றது. உண்மையிலேயே ஒருத்தர் வந்து மன விருப்பப்பட்டு, யா அல்லாஹ், எனக்கு இந்த வாழ்க்கையை விட நான் மௌத்தாவது எனக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும், அதனால யா அல்லாஹ் மரணத்தை கொடு, இந்த வேதனை என்னால அனுபவிக்க முடியல அப்படின்னு சொல்லி அவருக்காக, அவர் தனக்காக மௌத் அல்லாஹ்ட்ட கேட்கலாமா, மரணத்தை கேட்கலாமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யத்தமன்ன என்ன அஹதுக்குமுல் மௌத், நீங்களில் யாரும் எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட கஷ்ட நேரத்திலும் அல்லாஹ்விடத்திலே மௌத்தை தா என்று கேட்கக்கூடாது. அல்லாஹ் என்ன பண்ணக்கூடாதுங்க, மௌத்தை தான் கேட்கக்கூடாது. ஏன்? ஏன்? மௌத் என்பது வாழ்க்கையினுடைய முடிவு அல்ல. மௌத்துங்கிறது என்ன கிடையாதுங்க, வாழ்க்கையின் முடிவல்ல, மாறா என்னது, வாழ்க்கையின் நிலை மாற்றம். ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுறாரு, அவ்வளவுதான். வாழ்க்கையின் ஒரு நிலையில இருந்து இன்னொரு நிலைக்கு மாறுறாரு. அப்ப இந்த நிலையில, வாழ்க்கையின் இந்த நிலையில கடுமையான கஷ்டமா இருக்குது, கடுமையான வேதனையா இருக்குது, சோதனையா இருக்குது என்பதற்காக அவர் அல்லாஹ்ட்ட மௌத்தை கொடுத்து வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கு போனா அங்கே நிம்மதியா இருக்கும் என்ன கேரண்டி இருக்குது? சொல்ற விளங்குதா? புரியலையா? உலகத்துல கஷ்டப்படுறாருங்க, கஷ்டப்படி அல்லாஹ் மௌத்த கூடிய அல்லாஹ்னு கேட்டாரு, மௌத்த வாங்கிட்டு அல்லாஹ் மௌத்தாய் அல்லாஹ்ட்ட போய் சேர்ந்துட்டாரு. அங்க போன பிறகு இவர் கஷ்டப்பட மாட்டான்னு என்ன கேரண்டி இருக்குது? இவர் நிம்மதியா தான் இருப்பாருன்னு என்ன கேரண்டி இருக்குது? அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா யத்தமன்ன என்ன அஹதுக்குமுல் மௌத்த, நீங்கள் யாருமே அல்லாஹ்விடத்துல மௌத்தை யாசிக்க வேண்டாம். யா அல்லாஹ், எனக்கு மௌத்த ஒண்ணும் கேட்க வேண்டாம். ஏன்? அவர் நல்லவரா இருந்தா பிரச்சனை இல்ல, சொர்க்கவாதியா இருந்தா பிரச்சனை இல்ல, அவர் மௌத்தா போனவர் வெற்றி அடைஞ்சிருவாரு. ஒரு கால் நரகவாதியா இருந்து அவர் மௌத்துக்கு பிறகு நரகத்துக்கு போனா இதை விட பெரிய வேதனை அனுபவிச்சிருவாரு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப எப்படி அல்லாஹ்ட்ட துஆ கேட்கலாம்?
எப்படி அல்லாஹ்ட்ட கேட்கலாம்? கடுமையான வேதனையில இருக்காரு, சக்கராத்துல இருக்காரு, கடுமையான கஷ்டத்துல இருக்காரு, அவர் எப்படி துஆ செய்யலாம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அல்லாஹ்ட்ட கேட்கணும், எப்படி யா அல்லாஹ் நான் உயிரோடு இருப்பதா நல்லது நீ முடிவு பண்ணா, நான் உயிரோடு இருப்பதா நல்லது நீ முடிவு பண்ணா, எனக்கு நல்ல சுகமான வாழ்க்கையை கொடுத்து என் உயிரோட வாழவை. இல்ல நான் மௌத்தாவறதா நல்லது நீ முடிவு பண்ணிட்டா எனக்கு ராகத்தான மௌத்த கொடு. அப்ப பொறுப்பு யார்ட்ட போட்டுறது? யார்ட்டங்க? அல்லாஹ்வை வார்த்தைப்படுறது. யா அல்லாஹ் நான் உயிரோடு இருப்பது எனக்கு சிறந்தது நம்பினால் ஏற்றுக்கொண்டால், நீ விலகினால், யா அல்லாஹ் எனக்கு உயிரோட வாழ்க்கை சுகமான வாழ்க்கை கொடு, இல்ல நான் மௌத்தா போயிரதா ஹைர் நினைச்சா எனக்கு ராகத்தான மௌத்த கொடு. இப்படி போட்டு என்ன சித்திரவதைப்படுத்தாதே என்ற அர்த்தத்திலே நீங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட கேளுங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹி சொல்லி தராங்க. அப்ப அந்த அடிப்படையில சகோதரர்களே அல்லாஹ்ட்ட இப்படித்தான் துஆ செய்யலாமே தவிர எப்படி கேட்க கூடாது? என்ன மௌத்தக்கூடிய அல்லாஹ்னு சொல்லி கேட்க கூடாது. அதனாலதான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்ட்ட கேக்குறாங்க, ரப்பி இன்னி மஸ்ஸனியம் துர்ரு, யா அல்லாஹ் எனக்கு கடுமையான வேதனை சூழ்ந்து விட்டது, எனக்கு கடுமையான வேதனை ஏற்பட்டிருக்குது, இந்த யாவே ரப்பல் ஆலமீனே அதை லேசாக்கி விடு, இன்னக அன்தர் அர்ஹமர் ராஹிமீன், நீ என்றால் நீதான் அளவற்ற அருளாளனாக இருக்கின்றாய் அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க. அந்த நேரத்துல இன்னொரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் சொன்னா, அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய 2 சகோதரர்கள், தூக்கம் வருதா? ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னு சொன்னா, ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய 2 சகோதரர்கள் என்ன பண்றாங்க, அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை பாக்குறதுக்காண்டி வர்றாங்க, வீட்டுக்குள்ள நுழையறாங்க. அதான் அந்த ஒட்டக தொட்டில கட்டி வச்சிருக்காங்க இல்லையா, அவங்கள போட்டுறது இல்லையா, அந்த இடத்துக்கு வர்றாங்க. அவங்களால வர முடியல, கடுமையான நாற்றம், வாடை, துர்நாற்றம். அப்படியே தூரத்தில் நின்றுக்கிறாங்க. தூரத்தில் நின்று 2 பேர் பேசிக்கிறாங்க. பொதுவா நம்ம சொல்லுவோம்ல, அப்படித்தானே சொல்லுவோம், என்ன பாவம் பண்ண நடந்தாலும் இப்படி கடந்து அனுபவிக்கிறான் பாரு, சதையெல்லாம் பிஞ்சி புழு அரிச்சு சீலு ஓடி, அதாவது மௌத்தாவும் இல்ல உயிர் போகாம உயிரோட இருக்காம இப்படி சித்திரவதைப்படுறாரு, என்ன பாவம் பண்ணாரோ அப்படின்னு நம்ம சொல்றோம் பாருங்க சகோதரர்களே. அந்த மாதிரி அவங்க 2 பேர் பேசிக்கிறாங்க. பேசிக்கிட்டு மா அராத் அல்லாஹ் பிஹாதா அய்யூப கைரா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிச்சயமா இந்த அய்யூபுக்கு நல்லது நாடல, அய்யூபுக்கு அல்லாஹ் எதை நாடல? நல்லது நாடல, அதனாலதான் இப்படி கடந்து அவர் வேதனைப்படுறாரு அப்படின்னு சொல்லி இந்த 2 பேர் பேசிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னா அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரோஷம் தாங்க முடியல. யா அல்லாஹ் நான் இவ்வளவு நாளா உன்னுடைய கதர், உன்னுடைய விதி, நீ விதித்த விதியின் மீது நம்பிக்கை கொண்டு நீ எனக்கு 70 வருஷமா என்ன நியமத்தை கொடுத்திருந்தியோ அந்த நியமத்துக்கு நன்றி செலுத்திக்கிட்டு யா அல்லாஹ் நான் பொறுமையோட இருந்தேன். ஆனா இந்த மக்கள் என்ன சொல்லிடுறாங்க, நான் உன்னுடைய கோபத்துக்கு ஆளானதுனாலதான் நீ இப்படிப்பட்ட தண்டனை கொடுத்து நினைச்சிட்டு இருக்காங்க, இவங்க பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அல்லாஹ் துஆ செய்றாங்க. யா அல்லாஹ் அல்லாஹும்ம இன் குன்த தஅலமு அன்னி லம் அபித் லைலத்தன் கத்து ஷபஹானன், யா அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு இரவு கூட நான் தூங்காமல் கழித்ததில்லை, ஒரு இரவு கூட பசியோடு கழித்ததில்லை. அல்லாஹ் சொல்றாங்க, யா அல்லாஹ் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு வேதனைப்பட்டோம் பாருங்க சோதரலே, சத பிஞ்சி சீனு ரத்தமா ஓடுது. அந்த நேரத்துல பாருங்க அல்லாஹ் தனக்கு கொடுத்த நியமத்தை சொல்றாங்க, என்னது யா அல்லாஹ் இவ்வளவு கஷ்டப்பட்டோம், எனக்கு இரவு நேரத்துல ராகத்தான தூக்கத்தை கொடுத்த பாரு, எனக்கு இரவு நேரத்துல வயிறார உணவு கொடுத்த பாரு அப்படின்னு அல்லாஹ்விடத்துல செய்த நியமத்தை சொல்லி காட்டுறாங்க. சார் இந்த ஒரு மனப்பான்மை யாருக்கு வரும்? அதனாலதான் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நபித்துவத்தை கொடுத்திருந்தான். இவ்வளவு கஷ்டத்திலே சிரமத்திலையோ அல்லாஹ் தனக்கு செஞ்ச நியமத்தை ஞாபகப்படுத்துறாங்க. ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு போயிட்டு இருக்காங்க. போகும்பொழுது ஒரு மனிதர், ஒரு யூதர் பாதையோரத்துல இந்த மாதிரிதான் கடுமையான வேதனைப்பட்டு எழுந்திருக்க கூட முடியாம அப்படியே கண்ணுல தண்ணியா ஓடுது, வாயிலும் தண்ணியா ஓடுது, அப்படியே ஈ மொக்கிது, கொசு மொக்கிது, இப்படிப்பட்ட சூழ்நிலை கடுமையான நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறாரு. அப்ப அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, கண்ணு தெரியல அவருக்கு, பாவம் கண்ணு தெரியல, காதும் கேட்கல, வாய் பேசல, எழுச்சி நடக்க முடியல, அவ்வளவு வேதனைப்பட்டு இருக்காரு. அவரை பார்த்து அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் மா அலா ஹாதர் ரஜுல் நிஅமத்து மினல்லாஹி ஃபயுஸல், இவருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன நியமத்தை செஞ்சிருக்கான், இவருக்கு அல்லாஹ் என்ன நியமத்தை கொடுத்திருக்கான், இவர் எதை பத்தி அல்லாஹ் விசாரிப்பான்? மா ஆதா அலா ஹாதர் ரஜுல் மின் நிஅமத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய எந்த நியமத்தை வருஷத்துக்கு இருக்குது ஃபயுஸல், அலைக்கு அல்லாஹ் கேள்வி கேட்கறதுக்கு கண்ணு தெரியல, காது கேட்கல, வாய் பேசல, நடக்க முடியல, அப்படியே ஜனாசா மாதிரி கிடக்கிறாரு, ஈ மொக்கிது, கொசு மொக்கிது, இப்படிப்பட்ட மனுஷன் என்ன நியமத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கான் நாளைக்கு மறுமையில கேட்கறதுக்கு? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா தபூல் ராயிஹத்தன், என்ன உமரே கண்ணு தெரியலங்கிறீங்க, காது கேட்கலங்கிறீங்க, வாய் பேசலங்கிறீங்க, ஈ மொக்கிதுங்கிறீங்க, கஷ்டப்பட்டு அப்படியே ஜனாசா மாதிரி கிடக்கிறாருங்கிறீங்க, ராகத்தை சிறுநீர் கழிக்கிறாரா இல்லையா? ராகத்தை சிறுநீர் கழிக்கிறாரா இல்லையா? இது அல்லாஹ் நியமத்து இல்லையா? இந்த நியமத்தை பற்றி அல்லாஹ் விசாரிக்க மாட்டானா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆனா சகோதரர்களே, நமக்கு அல்லாஹ்வுடைய நியமத்து தெரியறதே இல்லைங்க, நமக்கு அல்லாஹ் நியமத்து தெரியறதே இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 2 நாளைக்கு சிறுநீர் அல்லாஹ் பாதுகாக்கணும், யாரும் எதிரி கூட நிலைமை வரக்கூடாது. 2 நாளைக்கு சிறுநீர் போகாட்டா அப்ப தெரியுங்க நம்ம சிறுநீர் போறது எவ்வளவு ராகத்துன்னு சொல்லி.
அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மலஜலம் கழிச்சிட்டு வெளியே வந்த உடனே குஃப்ரானக அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஸஹப அன்னியல் அதா வ ஆஃபானி, ரப்பல் ஆலமீனே உன்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கிறேன், என்னுடைய உடலில் வேதனை தரக்கூடிய பொருட்களை என்னுடைய உடலில் வெளியாக்கினாயே, உனக்கே எல்லா புகழும். ஏங்க 2 நாளைக்கு மலஜலம் போகாட்டா என்ன ஆகுங்க? யோசிச்சு பாருங்க, என்ன ஆகும்? என்ன வேதனை ஆகும்? ஒரு இடத்துல உட்கார முடியாது, நிக்க முடியாது, படுக்க முடியாது, நடக்க முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. இதுதான் சோதனை ஒரு மனிதன் நியாமத்தை, அல்லாஹ்வுடைய நியாமத்தை நமக்கு ஞாபகப்படுத்துறது. இதான் ரப்பல் ஆலமீன் ஆயத்தை சொல்லி காட்டுறான், சும்ம லா துஸ்அலுன்ன யௌமைதின் அனின் நஈம், நாளை மறுமையிலே உங்களுக்கு செய்த ஒவ்வொரு நியாமத்துகளை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். ஒவ்வொரு நியாமத்துகளை பற்றியும். நாம நினைக்கிறோம் அல்லாஹ் நமக்கு ரஹத்தான காதை கொடுத்திருக்கான், கண்ணை கொடுத்திருக்கான், மூக்க கொடுத்திருக்கான் சொல்லி. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா அல்லாஹ் சொல்றான், வ இன் தஅது நிஅமத்துல்லாஹி லா துஹ்ஸுஹா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ்வுடைய நியாமத்துகளை நீங்கள் எண்ணி பார்க்க ஆரம்பித்தால் அதை எண்ணிக்கையில் கொண்டு வர முடியாது. உலகத்திலே முடிவடையாது எதுங்க? அளவே எல்லையே இல்லாதது என்னங்க? குழந்தைங்க 3ஆம் கிளாஸ் உலகத்தில் சொல்லிக் கொடுப்பாங்க, உலகத்திலே முடிவடையாது என்ன நம்பர் தான். என்னது நம்பர்? எண்ணிக்கை. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 100 192 கோடி, கோடி 1 கோடி 2 கோடி 10 கோடி 10 கோடி பில்லியன் பில்லியன் ட்ரில்லியன் போயிட்டே இருக்கும். அது பாட்டுக்கு முடிவு உண்டா? அதுக்கு எனக்கு புரியலையா? நம்பருக்கு முடிவு உண்டா? முடிவு கிடையாது. ஆனா ரப்பல் ஆலமீன் சொல்றான், வ இன் தஅது நிஅமத்துல்லாஹி, நீங்கள் அல்லாஹ்வுடைய நியாமத்துகளை எண்ண ஆரம்பித்தால் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 அல்லாஹ் நியாமத்தை எண்ணிக்கிட்டே போறீங்கடா, லா துஹ்ஸுஹா, அந்த எண்ணிக்கை முடிந்துவிடும். ஆனா அல்லாஹ் நியாமத்து முடியாது. அல்லாஹ் சொல்றான், லா துஹ்ஸுஹா, அந்த எண்ணிக்கைகள் கொண்டு வர முடியாது. எனக்கு அல்லாஹ் கண்ணை கொடுத்திருக்கான் ஒரு நியாமத்து, காதை கொடுத்திருக்கான் நியாமத்து, மூக்க கொடுத்தார் நியாமத்து, நாக்க, இப்படி எண்ணிக்கிட்டே போறீங்களே, அந்த எண்ணிக்கை முடிவடைந்து போகலாம். ஆனால் அல்லாஹ் நியாமத்து முடிவடையாது. என்னங்க யோசிச்சு பார்க்க முடியுதா? நம்மளால யோசிச்சு பார்க்க முடியுதா? உதாரணமா அல்லாஹ் நமக்கு கண்ணை கொடுத்திருக்கான், பெரிய நியாமத்து நினைக்கிறோம். கண்ணை கொடுத்திருக்கான், பெரிய நியாமத்து நினைக்கிறோம். ஆனா சகோதரர்களே, அந்த கண்ணை மட்டுமா அல்லாஹ் கொடுத்தான்? கண்ணுக்கு எந்த சக்தியும் கொடுத்தான்? அல்லாஹ் நல்ல காட்சி எது, தீய காட்சி எது பிரித்தறியக்கூடிய சக்தி அல்லாஹ் கொடுத்தான். ஒரு காட்சியை பார்த்தோன்னே சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு அழகான காட்சி அப்படிங்கிறோம். ஒரு காட்சியை பார்த்தோன்னே சி கண்ணை முடிக்கிறோம். பாக்குறோமா இல்லையாங்க? நடக்குதா இல்லையா? எல்லா காட்சியும் இப்படியே பார்த்துட்டே கொண்டிருக்கிறோமா? என்னடே தெரியாம அது பார்த்தேன்னா பார்க்காட்டேன்னா பாக்குறோமா இல்லையா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாக்கு, அதாவது காதுக்கு கேட்கிற சக்தியை கொடுத்திருக்கோம் நினைக்கிறோம். காதுக்கு அல்லாஹ் கேட்கிற சக்தியை கொடுத்திருக்கோம் நினைக்கிறோம். ஆனா கேட்கிற சக்தியை மட்டுமே கொடுத்திருக்கான். அந்த கேட்ட உடனேயே அது மூளைக்கு அனுப்பி அது யாருடைய சத்தம், என்ன சத்தம் பிரிச்சு அறிவிச்சிருது. யார கத்துறாங்களே, அல்லாஹ் பிச்சை பைசத்த மாதிரி இருக்குது சொல்றமா இல்லையா? இத மாடு கத்துது, ஆடு கத்துது, பஸ் ஓடுது, லாரி ஓடுது, கார் ஓடுது, பைக் ஓடுது, பிளைட் பறக்குது. ஒவ்வொரு சத்தத்தையும் தனித்தனியா 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 பிரிக்கிறா இல்லையாங்க? எல்லா சத்தமும் ஒரே மாதிரியா உட்காந்துருது. ஆடு 10 நாள் அப்படிதான் தெரியுது, பிளைட் 1 நாள் அப்படிதான் தெரியுது. என்ன பிரயோஜனம்? அப்ப இதுதான் அல்லாஹ் நியாமத்தை அளக்க முடியாது, அளக்க முடியாது. அதே மாதிரி மூக்குக்கு சுவாசிக்கிற சக்தியை கொடுத்துருவோம் நினைக்கிறோம். மூக்குக்கு ரப்பல் ஆலமீன் அதாவது வாசனை நுகரக்கூடிய சக்தியை கொடுத்துருவோம் நினைக்கிறோம். இல்ல, அந்த சக்திக்கு மேலே ஒரு சக்தியை கொடுத்திருக்கான் அல்லாஹ். அது வாசனை நுகர்ந்த உடனே நல்ல வாசனையா கெட்ட வாசனையா உடனே பிரிச்சறிவிச்சிருது. அத்தர் வாசனையை சுவாசிக்கிறோம், மாஷா அல்லாஹ் நல்ல அத்தரா இருக்குது, யாரும் போட்டிருக்காங்களே, நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் அத்தரா இருக்குது சொல்லுது, இது நல்ல வாசனை. கெட்ட வாரம் வந்து மூக்க பொத்துரும். நடக்குதா இல்லையாங்க? எல்லா வாசனையும் ஒரே மாதிரியா உட்காந்துருது. இப்ப எனக்கு இருக்க மாதிரி எதுவுமே தெரிகிறது இல்ல. மூக்க அடைச்சதுனால வாசனை தெரிகிறது இல்ல. சாப்பிட்டா வைக்கோல் சாப்பிடுற மாதிரி இருக்குது, வைக்கோல் சாப்பிடுற மாதிரி இருக்குது. இப்பதான் அல்லாஹ் நியாமத் தெரியுது. ஆஹா, ரப்பல் ஆலமீன் மூக்குக்கு எவ்வளவு பெரிய சக்தியை கொடுத்திருந்தா இன்னைக்கு கொஞ்ச நாள் அளவட்டு போடணும், இவ்வளவு கஷ்டப்படுறமேன்னு சொல்லி தகவல் இல்லையாங்க. அதுதான் ரசூலுல்லாஹ் ஒரு அரபில பழமொழி சொல்லப்படும், கத்ரன் நியாமத்தி பாதன் சவாலிஹா. ஒரு நியாமத்துடைய மதிப்பு எப்ப தெரியுதுன்னா அது நம்ம விட்டு போன பிறகுதான். கண் இருக்கிறவங்களுக்கு கண்ணுடைய மகத்துவம் தெரியாது, அந்த கண் பார்வை போன பிறகுதான் கண்ணுடைய மகத்துவம் தெரியும். காது இருக்கிறவங்க காதலை மகத்துவம் தெரியாது, அந்த காது கேட்கும் சக்தி இழந்த பிறகுதான் அந்த காதலை மகத்துவம் தெரியும். சகோதரர்களே, இது சாதாரண மக்களுக்கு. ஆனா மூமின்களுக்கு, மூமின்கள் எப்படி இருக்கணுங்க? அது நல்லா இருக்கும் பொழுதே அந்த மகத்துவத்தை உணர்ந்துடணும். அது நல்லா இருக்கும் போது மகத்துவத்தை உணர்ந்துடணும். சகோதரர்களே, இப்படி நம்ம அல்லாஹ்வுடைய நியாமத்துகளை பேசணும். அல்லாஹ்வுடைய குதிரத்தை பத்தி பேசிக்கிட்டே இருக்கலாம், பேசிக்கிட்டே மணிக்கணக்கில் பேசிக்கிட்டே இருக்கலாம், மணிக்கணக்கில் பேசலாம். அல்லாஹ்வுடைய குதிரத்தை பத்தி பேசுறதா ஒன்னில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், வஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன். உங்களுக்குள்ளே ஆயிரக்கணக்கான நசியத்துக்களை, அத்தாட்சிகளை வைத்திருக்கிறேன், அஃபலா துப்சிரூன், சிந்திக்க கூடாதா? வேற எங்கே நீங்க மலையை பார்க்க வேண்டாம், காட்ட பார்க்க வேண்டாம், மாட்டை பார்க்க வேண்டாம், ஒன்னையும் பார்க்க வேண்டாம், உங்களை நீங்களே யோசித்து பாருங்கள். வஃபி அன்ஃபுசிக்கும், உங்களுக்குள்ளே வைத்திருக்கிற ஆயிரக்கணக்கான அத்தாட்சிகளை அஃபலா துப்சிரூன், சிந்தித்து பார்க்க கூடாதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சகோதரே. ஒரு சின்ன நரம்பு அல்லாஹ் சுண்டி விட்டாண்டா என்ன அங்க
அல்லாவே அல்லாஹ் கொடுத்த நாக்க வச்சு அல்லாவே இல்லன்னு பேசுறான் ஒருத்தன். நாக்கு கொடுத்தது யாரு? அல்லாஹ். அந்த அல்லாஹ் கொடுத்த நாக்க வச்சு அல்லாவே இல்லன்னு பேசக்கூடிய மனுஷன் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கறதுல அந்த நாக்க சும்மா அல்லாஹ் அப்படி சுண்டி விட்டா என்ன ஆகுங்க? யோசிக்கிறதுண்டா? சிந்திக்கிறமா? சோதரர் ரப்பல் ஆலமீன் ஒரு வசனத்துல சொன்னா, லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், மனிதர்களை நாம் மிக மிக அழகான ரூபத்திலே படைத்திருக்கிறோம். அழகான ரூபம். உலகத்திலே மயில் அழகு, அது அழகு, குயில் அழகுறோம் இல்ல, மனிதனோட பிற அழகான படைப்பு எதுவுமே கிடையாது. இவ்வளவு நியாமத் செஞ்சிருக்காங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். இவ்வளவு நியாமத். அல்லாஹ் நியாமத்தை இப்படி எண்ணிக்கிட்டே போனீங்களே, கணக்குல கொண்டு வர முடியாது. இப்ப நான் எனக்கு அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வாழ்க்கை சொல்ல முடியாது, அந்த நியாமத்துல பத்தி பேசிட்டு போனா. அதான் ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் சொல்றாங்க, அல்லாஹ்ட்ட கேக்குறாங்க, இது அல்லாஹும்ம இன் குன்த தஅலமு, ரப்பல் ஆலமீன் நீ அறிந்திருக்கிறாய் உண்மையை. எப்படி? இன்னி லம் அபித் லைலத்தன், நான் எந்த ஒரு இரவு கூட தூங்காமல் விழித்ததில்லை. அது மட்டுமல்ல, ஷபானன் பசித்த நிலையில் நான் விழித்ததில்லை. ஒவ்வொரு இரவும் என்னுடைய பசியை போக்குற அளவுக்கு நீ ரிஸ்க் தர்ற, அந்த ரிஸ்கை சாப்பிட்டுட்டு நான் நிம்மதியா தூங்குறேன். இவ்வளவு கஷ்டத்திலையும், இவ்வளவு வேதனையிலையும், இவ்வளவு பிரச்சனையிலையும், யா ரப்பல் ஆலமீனே இது உண்மையாக இருந்தால் என்ன கேக்குறாங்க? இப்ப உண்மையாக இருந்தால் ஃபஸத்திக்னி, என்னை நீ உண்மைப்படுத்து. நான் கூட நீ செஞ்ச நியமத்துகளுக்கு நான் நன்றி செலுத்திட்டு இருக்கிறேன். ஆனா இவங்க ரெண்டு பேரும் என்ன அவதூறா பேசுறாங்க. என் தம்பிமார் அவன் ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க? என்ன அவதூறு பேசுறாங்க. இவர் ஏதோ அல்லாஹ்வுக்கு பாவம் செஞ்சிட்டாரு, அந்த அல்லாஹ் இவருடைய விஷயம் நல்லது நாடல, அதனாலதான் இப்படி போட்டு வேதனைப்படுத்துறான்னு சொல்லி என்னை பத்தி அவதூறு பேசுறாங்க. யா அல்லாஹ், நான் உண்மையிலே உனக்கு நன்றி உள்ள அடியானாக இருந்தால் நீ என்னை உண்மைப்படுத்து என்று ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்ட துஆ செய்றாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரெண்டு மலக்குகளை அனுப்பி உண்மைப்படுத்துகின்றார். அய்யூப் நமக்கு மிக மிக நெருக்கமானவர், அய்யூப் நம்முடைய நல்ல அடியார், எனக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார் என்று மலக்குமார்களை அனுப்பி ரப்பல் ஆலமீன் உதவி செய்கின்றார். அதற்கு பிறகு அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பார்க்கறாங்க, அல்லாஹ்ட்ட ஒரேடியா சஜ்தால விழுந்து, அல்லாஹும்ம யா ரப்பி லம் அர்ஃபா ரஅஸக ஹத்தா தக்ஷிஃப அன்னி, யா அல்லாஹ் எனக்கு இவ்வளவு பெரிய நோயை கொடுத்திருக்கீங்க உடம்புல, என்ன உடம்புலாம் சீழ் சதிய சகதியாக்கி, என்ன உடம்புல உள்ள சதைகள்லாம் பிஞ்சு போய் புழு அரிச்சு இப்படி என்னோட உடம்புக்கு ஒரு பெரிய நாற்றத்தை கொடுத்து, யாரையும் கிட்டே வர முடியாத அளவுக்கு எனக்கு ஒரு பெரிய அசூசியான அசிங்கமான நாற்றத்தை கொடுத்து, மக்கள் எல்லாம் என்னை விட்டு இரண்டோடு வைத்தாயே, என்னுடைய சொத்து செல்வம் எல்லாத்தையும் அழிக்க வச்சு ரப்பல் ஆலமீனே இந்த வேதனையிலிருந்து என்னை நீ நிச்சயமா காப்பாற்றியே தீர வேண்டும் என்று ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் தர்பாரிலே சஜ்தா செய்து அழுது கேட்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய துஆவை ஏற்று அவனுடைய நோயை பூரணமான குணமாக்கினான். எப்படி? எப்படி? ஏங்க, அல்லாஹ்க்கு ஒரு மனுஷனுக்கு அல்லாஹ் நோயை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டு அதுக்கும் காரணம் தேவையில்லை, அந்த நோயில நிவாரணம் கொடுக்க முடிவு பண்ணிட்டு அதுக்கும் காரணம் தேவையில்லை. அப்படிதானே? அல்லாஹ் ஒரு மனுஷனுக்கு நோயை கொடுக்கணும் முடிவு பண்றாங்களே, எதனால நோய் வந்துச்சு? அது ஒண்ணுமே இல்லைங்க, நல்லாதான் இருந்தாரு, அப்ப ஏன் நோய் வந்துச்சு? காரணமே தேவையில்லை. சரி, அல்லாஹ் நோயிலிருந்து நிவாரணம் கொடுத்துறாங்களே, எத்தனையோ டாக்டரை பார்த்தங்க, ஒண்ணுமே குணமாகல. சரி, அல்லாஹ் நீ விட்ட வழின்னு விட்டுட்ட, அது கிளியர் ஆயிடுச்சுங்க. என்ன காரணம்? அதுக்கும் காரணம் தேவையில்லை. ஆனா மனுஷன் என்ன பண்ணிடான்னு சொன்னா, காக்கா உட்கார்ற பனம்பழம் உளுந்த கதையா, காக்கா போய் உட்கார்ந்த உடனே பனம்பழம் பொத்துன்னு உளுந்த உடனே காக்கா சொல்லுமா, என் வெயிட்ட பத்தியா ஒரு பனம்பழத்தையே கீழே போட்டேன் அப்படின்னு நினைக்குமா? அந்த மாதிரி இவன் எங்கேயாவது போக அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தக்தீர் வந்து இவனை நோயில குணம் கிடைக்க உடனே என்ன பண்ணிடலாம், இந்த டாக்டர் போங்க, பல டாக்டர்கிட்ட சூப்பர் டாக்டருங்க, அங்க போனவன் உயிரோட அங்க போனவன் குணமாக திரும்பினதே இல்லை, அங்க போனவன் குணமாக திரும்பினதே இல்லை அப்படிங்குவோம். போனா உயிரோட திரும்பினதே இல்லைங்கிற அளவுக்கு ஆகிடுவாரு. நடக்குமா இல்லையா? இது மருத்துவ ரீதியா இதாவது பரவாயில்ல, சில அப்படி இப்படி இருக்கும். எங்கேயாவது ஒரு பாவாட்ட போய் அந்த நேரத்தில் நல்லதாச்சு வச்சுங்க, அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து சொல்ல வேண்டியதே இல்லை. இவன் என்ன பண்ண, இன்னும் 1000 பேர் கூட்டு போவான் அந்த பாவாட்டை. நான் நடந்து போனா பார்த்தாது, என் கூட துணைக்கு வா, துணைக்கு வாப்பா, எல்லாம் ஒருத்தமா போலாம், அங்க ஜாலியா இருக்கும், அங்க போய் ஜாலியா இருக்கலாம். அப்ப எதுக்கு சொல்ற சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதருக்கு நோயை கொடுப்பதற்கு காரணம் தேவையில்லை, ஷிஃபாயை கொடுப்பதற்கு காரணம் தேவையில்லை. ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமோட துஆவை ஏற்று ரப்புல் ஆலமீன் அவங்களுடைய குஷ்டரோகத்திலிருந்து அல்லாஹ் ஷிஃபாவை கொடுத்தான். உலகத்திலே சொன்ன முதல் குஷ்டரோகம் வந்தது யாருக்கு தாங்க? அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தான். உலகத்திலே முதல் குஷ்டரோகம் வந்தது. அதனால மருந்தும் கிடையாது, அப்படியே புழுத்து அரிச்சு ஆரம்பத்தோட சொன்னேன், விரிவா சொன்னேன் அவங்க எப்படி எல்லாம் வேதனைப்பட்டாங்கன்னு சொல்லி. ஹைர், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி குணம் கொடுத்தான். ஒரு நாள் என்ன பண்றாங்க, அவங்களுடைய மனைவி அவங்களை அழைச்சு அப்படியே கூட்டிட்டு போறாங்க மலம் கழிக்கிறதுக்காக, லெட்டினுக்காக அழைச்சு கூட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் அவங்க லெட்டின்ல விட்டுட்டு இவங்க வந்துடுறாங்க, மனைவி வந்துடுறாங்க. வந்த பிறகு இவங்க மலஜலம் கழிச்சிட்டு எழுச்சி வெளியே வர்றாங்க, மனைவியை காணோம். இப்ப மனைவி தான் வந்து கையை பிடிச்சு கூட்டு போனோம், அந்த அம்மா ஏதோ வேலையா நிக்கிறாங்க, ஆளை காணோம். இவங்க அந்த நேரத்தில் அப்படியே தடுமாறி நிக்கிறாங்க. மனைவி வந்தாலும் கூட்டு போனோம், மனைவியை காணவே தேடிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு வஹி அறிவிக்கலாம்,
யாருக்கு? அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. என்னடே உருக்கும் பிரிஜிலிக ஹாதா முஸ்தகலன் முகத்தசிலுன் பாரிதும் ஷராப். நபியே அய்யூபே, உங்களுடைய காலை குர்ஆன் ஆயத் அல்லாஹ் சொல்றான், உருக்கும் பிரிஜிலிக, உங்களுடைய காலால பூமியில அடிங்க, ஓங்கி காலால பூமியில அடிங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் பண்ணாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை, கையால தூக்குற அளவுக்கு அடிக்கிற அளவுக்கு சக்தி இல்ல, சதப்புறாத எல்லாம் அழிஞ்சு போச்சே, அப்படியே புண்ணா அழுகி போச்சு, காலை தூக்கி அடிக்கலாம் சக்தி இல்ல. இருந்தா அல்லாஹ்வுடைய கட்டளை, முடிஞ்ச அளவுக்கு தூக்கி அடிச்சாங்க. சகோதரி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர் கால் அடித்த அந்த இடத்துல இருந்து ஒரு ஊற்றை அப்படியே பெருக்கெடுத்து வைக்கிறான். ஒரு ஊற்று அப்படியே பெருகுது. அல்லாஹ் சொல்றான், ஆதா முகத்தசலுன் வ பாரிதுல் ஷராப். நீங்க அந்த காலால் அடிச்சு இந்த ஊற்று வச்ச தண்ணி, இது ரொம்ப சுவையான தண்ணீர், குளுமையான தண்ணீர். முதல்ல அந்த தண்ணியில குளிங்க, அப்புறம் அந்த தண்ணியை குடிங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், இந்த தண்ணீர்ல நீங்க குளிங்க, குளிச்சிட்ட இந்த ஊற்று தண்ணீரே குடிங்கங்கற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அந்த தண்ணீரால குளிச்சாங்க, குளிச்சிட்ட தண்ணியை குடிச்சாங்க. சுப்ஹானல்லாஹ், 18 வயசு வாலிபர் மாதிரி அப்படி ஆத்திரமா அடிக்கிறாங்க. அவங்களுடைய மனைவி வர்றாங்க, பைத்துல் ஹலா விட்டு போனமே புருஷனை கூட்டு போலாஞ்சிட்டு வர்றாங்க. வந்து பாக்குறாங்க, புருஷனை காணோம். அங்க சின்ன வயசுக்காரர் ஒருத்தர் நல்லா தலதலப்பா நின்று இருக்காரு. அவரை பார்த்தா அவளுக்கு பழைய ஞாபகம், சின்ன வயசுல புருஷன் இப்படிதானே இருந்தாரு அப்படி சொல்றாங்க. அந்த அம்மா சொல்றாங்க, சின்ன வயசுல என் புருஷன் ஒண்ணு மாதிரி தான் இருந்தாரு, இங்க ஒருத்தர் ரொம்ப பலகீனமான நோயாளி ஒருத்தர் கிடந்தாரு, எங்க காணோம். அந்த மாதிரி சொல்றாங்க. கேட்டுட்டு இதான் நாய் கவிடு பிடிச்ச அவரை ஆச்சரியப்பட்டு கேட்கறாங்க. அப்படிதான் இருக்கிறாங்க, நாய் சாப்பிடுற மாதிரி ஒரு எலும்பு தோல்மா தான் இருக்கிறாங்க. அந்த ஆச்சரியப்பட்டு கேட்கறாங்க, ஒரு நாய்க்கு அவர் கடிச்சிட்டு போயிடுச்சா, அல்லது ஓனாயிட தூக்கிட்டு போயிடுச்சா, என் புருஷன் எங்க காணோம் தேடுறாங்க. அவர்கிட்ட போய் கேட்கறாங்க, யார்ட்ட? அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் கேட்கறாங்க, என் புருஷன் காணோம் சொல்லி. அவர் சொல்றாங்க, ஆனா அய்யூப், நான் தான் அய்யூப்ன்றாங்க. நானே என் புருஷன் தேடி கிண்டலா பண்ற, கிண்டல் புருஷன் தேடுறாங்க. அந்த அம்மா, என் புருஷன் தேடிட்டு இருக்கேன், நீ நான் தான் அய்யூப் கிண்டல் பண்ற. அதற்கு அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் பண்றாங்க, தன்னுடைய மனைவி அப்படி தட்டி சொல்றாங்க, நல்லா பண்ண, நான் தான் அய்யூப், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு ஷிஃபா கொடுத்தான்னு சொன்னோன்னே அந்த அம்மாவால் நம்பவே முடியல. எப்படி இருக்கு அந்த நேரத்தில் ஒரு பெண்மணிக்கு சூழல் எப்படி இருக்கும்? ஹைர் சகோதரர்களே, அதுக்கு பிறகு ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஷிஃபாவை கொடுத்த பிறகு அல்லாஹ் என்ன பண்றான்னு சொன்னா, அவர்களுக்கு அவங்களோட செல்வத்தை எல்லாம் திரும்ப மீட்டு கொடுக்குறான். அவங்க இழந்த செல்வம், பெரிய செல்வந்தரா இருந்தாங்க இல்லையா, வீட்டுக்கு போய் பாக்குறாங்க, 2 குடுவைன்னு சொல்லுவாங்களே கிராமங்கள்ல, குடுவைன்னு சொன்னா அந்த நெல்லு எல்லாம் போட்டு வைப்பாங்க, பெரிய ஹைட்டா இருக்கும். அதுக்கு என்ன சொல்றது? குடுவை எப்படின்னு சொல்லிக்க. அந்த 2 அந்த இதெல்லாம் போட்டுப்பாங்க, நெல்லுலாம் போட்டுப்பாங்க. அவங்க வீட்டுல அந்த 2 குருது இருக்குது. உங்க பாஷைக்கு நான் மாறிடுறேன், 2 குருது இருக்குது. அந்த குருதுல என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஒரு குருது நிறைய சகோதரர்களே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தங்கத்தையும், இன்னொரு குருது நிறைய வெள்ளி அல்லாஹ் நிரப்பி கொடுத்துறான். சார் எதுக்காண்டி சொல்றேன்னா, இதை கேட்கறது கதை மாதிரி இருக்குதுல்ல, நல்லா இன்ட்ரெஸ்டா இருந்தது கதை கேட்கறதுக்கு, இதெல்லாம் நடக்குமா என்று சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு நம்முடைய ஈமான்ல பழகிறோம். அப்படிதானே? என்று சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிகழ்த்தி காட்டியது, நடத்தி காட்டியது நமக்கு நம்பிக்கை வர்றது இல்ல, சந்தேகம் வருது. நாம நினைச்சுக்க பெருசா பீத்திக்கிறோம், நாங்கெல்லாம் மூமின்கள். ஏங்க நான் சொன்னா நீங்க நம்ப வேண்டாங்க, கதை விடுறேன் கப்சா விடுறேன்னு சொல்லலாம். அஜத் நல்லா சொல்லிட்டு தான், திடீர்னு என்ன ஆச்சு தெரியல, கதை ஆரம்பிச்சுதான் சொல்லலாம். இல்ல யாரா என்னமா இன்னொரு மனுஷன் சொன்னா கதை சொல்லலாம். இது அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்றாங்க. அல்லாஹ் சொல்றான், நாம் அவருக்கு பரக்கத் செய்து அவர் இழந்த செல்வங்களை எல்லாம் அவருக்கு மீட்டு கொடுத்தேன். எந்த அளவுக்கு என்றால், ஒரு நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரியுடைய ஹதீஸ்ல இருக்குது, ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அவங்க 70 வயசா நல்லா இருக்காங்க. அதுக்கப்புறம் 17 வருஷம் இந்த மாதிரி நோய்வாய்ப்படுறாங்க. அதுக்கப்புறம் ரப்பல் ஆலமீன் 70 வருஷம் நல்லா இருக்க வச்சான் அல்லாஹ். நோய்வாய்ப்பட்டு அப்போ ஹயாத்தா மௌத்தானாகி அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் ஹயாத்தா இருக்கிறாங்க? 70 வருஷம் ஹயாத்தா இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில தான் ஒரு நாள் அவங்க ஹதீஸ்ல வருது, அப்படியே சொல்றேன், அப்புறம் உங்களுக்கு விளக்கம் சொல்றதுக்கு. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் நிர்வாணமா குளிச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தை பார்த்தா தங்க வெட்டுக்கிளி, தங்கத்தினால வெட்டுக்கிளி கூட்டம் அப்படியே வந்து அவங்க மேல வந்து உழுது. உடனே அதுல அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் பண்றாங்க, தான் நிர்வாணமா இருக்கிறதை மறந்து அந்த வெட்டுக்கிளியை பூரா பொறுக்க ஆரம்பிச்சிடறாங்க. வெட்டுக்கிளியை பூரா பொறுக்குறாங்க. புகாரியோட ஹதீஸ்ல இருக்குது. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேக்குறான், யா அய்யூப் அமா தஸ்பா, என்ன அய்யூபே, நான் இவ்வளவு தங்கத்தை கொடுத்தல, இதுக்கப்புறம் உங்க ஆசை தீரலையா? இந்த வெட்டுக்கிளியா அப்படி தேடுறீங்களே, ஆசை தீரலையா? ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து சொன்னாங்க, யா ரப்பி வமை யஸ்பா பி ரஹ்மதிக, யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத்தை வச்சு யார் தான் பூர்த்தியான திருப்தி அடைய முடியும்? உன்னுடைய ரஹ்மத் எவ்வளவு இருந்தாலும் வேற என்ன சொல்லுவாங்க மனுஷன், இது உன்னுடைய ரஹ்மத், உன்னுடைய அருட்படை.
நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு, நான் இவ்வளவு 17 வருஷமா நோயாய்ப்பட்டு நான் பொறுமையா இருந்ததற்கு நீ கொடுக்குற ரஹமத்து இது யாரெல்லாம் நிராகரிக்க முடியுமா? அதனால எவ்வளவு கொடுத்தாலும் எடுத்துப்பேன், எவ்வளவு கொடுத்தாலும் எடுத்து சொல்லி அந்த தங்க வெட்டுக்கிளியை பூரா அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அல்றாங்க. இப்ப இங்க நமக்கு சந்தேகம் வரும். என்ன சந்தேகங்க? என்ன சந்தேகம்? நிர்வாணமா குளிக்கலாமா? அய்யூப் நபியே குளிச்சிருக்காங்களே, நாம குளிக்கலாமா? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க, ஒரு சஹாபி கேக்குறாங்க, யார சொல்ல ஆடை இல்லாத பட்சத்துல நாங்க நிர்வாணமா குளிக்கலாமா அப்படின்னு சொல்லி. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க சஹாபிட்ட, நீங்க மக்களுக்கு மத்தியில அப்படி குளிப்பீங்களா? பொதுமக்களுக்கு மத்தியில 4 பேர் ஒண்ணாந்து குளிக்கிறீங்க ஆத்துல, அப்ப நிர்வாணமா குளிப்பீங்களா? அஸ்தஹி, சச்ச அது வெக்கமா இருக்கும் அப்படின்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹி சொல்றாங்க, வல்லாஹு அஹக்கு அன் யுஸ்தஹியா பிஹி, நீங்க வெக்கப்படுவதற்கு மிக மிக தகுதியான ஆள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். என்ன அர்த்தம்? அப்போ என்ன அர்த்தம்? மக்கள் பாத்துவாங்கிறதுக்காக நீங்க நிர்வாணமா குளிக்க மாட்டேங்கிறீங்களே, அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான், அவனை பார்த்து வெக்கப்பட வேண்டாமா? ஆகவே சகோதரர்களே, நிர்வாணமாக குளிப்பதோ அரைகுடை ஆடையோட குளிப்பதோ என்ன சந்தேகம், ஜட்டி போட்டு குளிக்கலாமான்னு சொல்லி, ஜட்டி அதே ரசூலுல்லாஹ் கேட்டா அதே கேட்கலாம், ஜட்டி போட்டு ரோட்ல வருவோமா? ஜட்டி போட்டு ரோட்ல வருவோமா? அப்ப அல்லாஹ்வுக்கு முன்னாடி கூடாது ஜட்டி போட்டு. சகோதரர்களே, அப்ப அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் குளிச்சாங்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் குளிச்சதா வரலாறு இருக்குது, மூசா அலைஹிஸ்ஸலாம் குளிச்சதா வரலாறு இருக்குது. அந்த மாதிரி நிர்வாணமா குளிச்சதா சொன்னா அது அவங்களுடைய ஷரியத்திலே அவங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கலாம், அவங்களுடைய மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திலே நமக்கு அப்படி நிர்வாணமாக குளிப்பது, அரைகுறை ஆடையோட குளிப்பது மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டது. ஹைர், இந்த நேரத்தில் சகோதரர்களே, ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அந்த அல்லாஹ்வுடைய ரஹமத் என்ன பண்றாங்க, ஓடி போய் வாரி அல்றாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ் கேட்கிறான், என்ன அய்யூபே உங்களுக்கு ஆசை தீரலையான்னு சொன்னா, யா அல்லாஹ் உன்னுடைய ரஹமத்தை விட்டு ஒருபோதும் என்னுடைய ஆசை தீராது அப்படின்னு சொன்ன பிறகு அவருடைய அந்த பொறுமைக்கும் அவங்களுடைய அந்த சபருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படிப்பட்ட அழகு கொடுக்குறாங்க சகோதரர்களே. உலகத்திலேயே ஒரு பொறுமைக்கு முன்மாதிரி ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் ஆக்கிறான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அதற்கு பிறகு, எதுக்கு பிறகு, சதலாம் அழிஞ்சி சதை அழுகி போய் புழு அரிச்சு சீலு சகதியமா ஓடி அவ்வளவு கஷ்டப்பட்டாங்களே, அதற்கு பிறகும் 70 வருஷம் வாழ்ந்தாங்க இல்லையா? இந்த 70 வருஷத்துல ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் 26 ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள். 26 ஆண் குழந்தைகளை. அப்ப சகோதரர்களே, ஒருத்தர் ரொம்ப பலகீனமா ஹயாத்தா மூத்த நடக்கிறதுனால மூத்தாயிரம் நம்ம கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது. சரி, நேரம் பார்க்கலாம், டாக்டர் வந்து பாப்பாரு, பார்த்துட்டு அவ்வளவுதாங்க சொந்தக்காரெல்லாம் சொல்லி அனுப்பிடுங்க, இன்னும் 24 மணி நேரம் தான் தாங்கும், நான் சொல்லிட்டேன், இனிமே எதுவும் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு டாக்டர் போயிடுவாரு. இருந்தாலும் ஏதாவது ரொம்ப சீரியஸ் வந்தா எனக்கு போன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. இங்க பாவம் 24 மணி நேரம் டைம் கொடுத்தது 6 மணி நேரத்துல அப்படியே தலைகளை ஆட்டி எழுச்சி முடிச்சு பாப்பாரு. உடனே டாக்டர் போன் பண்ணுவாங்க, டாக்டர் நோயால் நல்லா ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ணா அங்க டாக்டருடைய ஒய்ஃப் சொல்லுவாங்க, டாக்டர் போயிட்டாரு அப்படின்ட்டு. நடக்குதா இல்லையா? நடக்குதா இல்லையாங்க? அதனால டாக்டர் சொல்றதுலாம் பெரிய வேத வாக்கு தேவ வாக்குலாம் இல்ல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாடினால் எந்த மரணித்த மனிதனை உயிரை கொடுக்க முடியும், உயிரோடு இருப்ப மனிதனை ரப்பல் ஆலமீன் மரணிக்க செய்ய முடியும். அதான் மௌத்தா போயிடுவாங்க என்று ஒதுக்கப்பட்ட ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு ரப்பல் ஆலமீன் பூரணமா ஷிஃபாவை கொடுத்து அதற்கு அப்புறம் 70 ஆண்டு கால உலகத்தில் வாழ வச்சு 26 ஆண் குழந்தைகள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்துதான். அதுக்கு பிறகு ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் சொன்னா, அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய மனைவி அந்த தலையை சிரைச்சு வித்துட்டு வந்தாங்க இல்லையா? அப்ப என்ன பண்றாங்க, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் தன் மனைவியை கண்டிக்கிறாங்க, நீ இப்படி ஒரு தலையை சிரைச்சுதான் என்ன காப்பாத்தணுமா, எனக்கு வேண்ட பணிவிட செய்யணுமா அப்படின்னு சொல்லி தான் அந்த நேரத்தை துவா செய்றாங்க அல்லாஹ்ட்ட. அப்ப அந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் கோவத்துல என்ன சொல்றாங்கன்னா, வல்லாஹி லா அத்ரி பன்னக மியத்த தர்பத்தின், அல்லாஹ்வுல சத்தியமா நான் ஒரு 100 அடி அடிப்பேன் அப்படின்றாங்க. யாரு? இந்த கோவத்துல அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் தன் மனைவி என்ன சொன்னாங்க, அல்லாஹ்வே சத்தியமாக உன்னை நான் 100 அடி அடிப்பேன் அப்படின்னாங்க. பிறகு அவங்களுடைய உடம்புல நல்லாகி குணமாகி நல்ல பூரணமான ஷிஃபான பிறகு இப்ப அவங்களுக்கு அந்த சத்தியம் ஞாபகம் வருது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவங்க செஞ்ச சத்தியம் ஞாபகம் வருது. நம்ம அல்லாஹ்ட சத்தியம் பண்ணமே நம்முடைய மனைவியை 100 அடி அடிப்பேன்னு சொல்லி, இப்ப நம்முடைய மனைவி இவ்வளவு ஒரு சாலிகான மனைவி, நம்ம பணிவிடை செஞ்ச மனைவி, இவ்வளவு எப்படி நம்ம 100 அடி அடிக்கிறது? அப்ப சத்தியத்தை முறிச்ச மாதிரி ஆயிடுமே, சத்தியத்தை முறிச்ச மாதிரி ஆயிடுமே அப்படின்னு என்ன பண்றாங்க, அல்லாஹ்ட துஆ செய்றாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு ஒரு விதிவிலக்கு சொன்னா, குர்ஆன்ல சொல்றான், எப்படி வஹுத் பி யதிக விகஸம் ஃபத்ரிபிஹி வலா தஹனத், அப்படிதான் 100 அடி அடிக்கதான் சொன்னீங்க. அல்லாஹ் ஒரு தந்திரம் அல்லாஹ்வே சொல்லி தர்றான். ஒரு தந்திரம் எப்படின்னு சொன்னா, நீ கம்பால 100 அடி அடிக்க வேண்டாம், ஒரு 100 புல்லுக்கட்டு எடுங்க. புல்லுக்கட்டு இருக்குதுல்ல, புல்லுக்கட்டு, அந்த புல்லுக்கட்டுல 100 புல்ல சேர்த்து வச்சு கட்டுங்க. கட்டி அந்த புல்லுக்கட்டால ஒரு அடி அடிங்க. புல்லுக்கட்டால ஒரு அடி அடிச்சா எத்தனை புல்லால அடிச்சிருக்கீங்க? 100 அடி அடிச்சுதான் ஆயிடும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்திரம் சொல்லி கொடுக்குறான். யாருக்கு? காரணம் என்ன? என்ன காரணங்க? அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மேற்கொண்ட சோதனையும் அவர்கள் மேற்கொண்ட வேதனையும் அவ்வளவு சோதனையில அவங்க பொறுமையா இருந்ததுனால. அதான் அல்லாஹ் சொல்றான், ஏனென்றால் அல்லாஹ் சொல்றான், வலா தஹனத்,
நீங்க சத்தியத்தை முறித்ததா ஆகாது. ஒரு புல்லு கட்டு எடுத்து அதுல 100 கட்டு கட்டி சும்மா லேசா அடி அடிங்க, அதனால முடிஞ்சு போயிடும். ஏனென்றால் இன்னா வஜத்னாஹு சாபிரன் நிஅமல் அப்து இன்னா அவ்வாப். அந்த சாபி அந்த அய்யூபை நாம் நம்முடைய அடியார்களிலேயே மிகச் சிறந்த பொறுமையாளராக பார்த்தோம். அதனால அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு சலுகையை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி ரப்பல் ஆலமீன் சொல்றான். இதை வச்சு நாமளும் ஏதாவது சலுகை பார்க்கலாமா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல ஒருத்தர் சத்தியம் பண்ணினாரு, நான் வீட்டு வாசல் அல்லாஹ் சத்தியம் மிதிக்க மாட்டேன் அப்படின்ட்டாரு. அல்லாஹ் மேல சத்தியமா வீட்டு வாசலை மிதிக்க மாட்டேன் அப்படின்ட்டாரு. அப்புறம் பார்த்தா சரி தப்பு பண்ணிட்டமே, இப்ப நல்லா அருமையான பிரியாணி போட்டுல கூப்பிடுறாரு, நான் மிதிக்க மாட்டேன் சத்தியம் பண்ணிட்டமே, இப்ப சத்தியமா பிரியாணியா அப்படின்ட்டா ஒரு தந்திரம். என்ன பண்ற, வீட்டை வாசல் மிதிக்க மாட்டேன்னு சொன்னா அதனால வீட்டு வாசல் அப்படி தாண்டி உள்ள போயிடலாம். அந்த மாதிரி நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உறவை முறிப்பதற்காகவோ அல்லது ஒரு இபாதத்தை விடுவதற்காகவோ சத்தியம் பண்ணான்னு அந்த சத்தியத்தை உடனே முறிச்சிடணும். முறிச்சிட்டு அதற்கு பரிகாரம் செஞ்சிடணும். பரிகாரம் என்ன? 3 நோன்பு வைக்கணும் அல்லது 10 மிஸ்கின்களுக்கு சாப்பாடு உடை வாங்கி கொடுக்கணும். சத்தியத்தை முறிக்கிறது அதான் பரிகாரம். சொன்னோம்ல, சொல்லுவான் அல்லாஹ் சத்தியமா என் தம்பி மூஞ்சில முடிக்க மாட்டேன் அப்படின்ட்டான். இது உறவு முறிக்கிற காரியம். அப்ப என்ன பண்ணக்கூடாது, தம்பி மூஞ்சில முடிக்காமல இருக்கக்கூடாது. உடனே சத்தியத்தை முறிச்சிடணும். ஒரு 3 ஏழை 10 ஏழைக்கு சாப்பாடு கொடுத்துடணும் அல்லது 3 நோன்பு வச்சிடணும். வச்சுட்டு தம்பி கூடவே முசாஃபா செஞ்சிடணும். சொல்லுங்களா? அந்த மாதிரி அதை அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச சத்தியத்துக்கு ரப்பல் ஆலமீன் ஒரு அழகான லேசான வழியை காட்டி கொடுத்தான். இந்த நேரத்தில் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய 157வது வயசுல, எத்தனை வயசுங்க? ஏன்னா 70 வருஷம் நல்லா இருந்தாங்க. அப்புறம் 17 வயசு என்னாச்சு? 87. அதுக்கப்புறம் 70 வயசு என்னாச்சு? 157வது வயதுல ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய எல்லா பொறுப்புகளையும் தன்னுடைய மகன் பிஷ்ர் என்பவரிடத்துல கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு தன்னுடைய மகன் எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டு, அந்த பிஷ்ருடைய பேர் தான் இன்னொரு பேர் என்னன்னா துல் கிஃபில். இவரே அல்லாஹ் நபின்னு சொல்றான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் மகன் பிஷ்ர் அவர் பேரு, ஆனா அவர் பட்ட பேர் என்னன்னா துல் கிஃபில். அவரே அல்லாஹ் நபின்னு சொல்றான். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அவருடைய வரலாறு சுருக்கமா பார்க்கலாம். அந்த துல் கிஃபிலுடைய வரலாறு அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பொறுப்பை பூரா தன்னுடைய மகன் ஒப்படைச்சிட்டு அவங்க அல்லாஹ்ட்ட போய் சேர்றாங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் வரலாற்றை எழுதிட்டு ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாளை கியாமத் நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னைக்கு செல்வந்தர் சொல்றாங்கல்ல, ஐயோ ரொம்ப பிஸியா ஹஜ்ரத், என்னால அல்லாஹ்வுடைய தீனுக்கு எதுவுமே செய்ய முடியாது, ஏன்னா பணத்தை எடுத்து நான் கொடுத்துறேன், என்னால டைம்லாம் கொடுக்க முடியாது, ரொம்ப பிஸி அப்படின்றாங்கல்ல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட மக்களுக்கு எதிராக ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை கூட்டு வந்து வரலாம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஏன்னா உலகத்தையே ஆட்சி செஞ்சவங்க, இவருக்கு ஒரு பெரிய பிஸியா போன பிஸி வந்துருச்சு. நீங்க சொல்லணும், ஆனா அவரோட ரொம்ப பிஸிங்க, நமக்கு டைமே இல்லைங்கிறோம்ல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை கூட்டு வர இவரோட பெரிய பிஸி ஆயிட்டே. அவர் செஞ்சாரு, அல்லாஹ்வுடைய தீனுக்காண்டி பாடுபட்டாரு, கஷ்டப்பட்டாரு, தன்னுடைய உயிரை கொடுத்து தயாரானாரு, ஜிஹாத் செஞ்சாரு, போராடினாரு, அவரோட பிஸி ஆயிட்டே அப்படின்னு ரப்பல் ஆலமீன் இந்த மாதிரி முதலாளிகள் தங்களை பிஸின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு எதிராக அல்லாஹ் யாரை சாட்சியா கூட்டு வருவான்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை. தொழிலாளிகள் இருக்கிறாங்கல்ல, ஹஜ்ரத் எங்க முதலாளி தொழுவே விட மாட்டேங்கிறார் ஹஜ்ரத், என்ன பண்றது, காலையில 8 மணிக்கு போனா 12 மணிக்கு தான் வர்றேன், நான் அடிமை மாதிரி வாழ்றேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அவங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கூட்டு வரலாம். சில பேரு நோய் ஹஜ்ரத், கடுமையான நோய், வேதனை, இந்த பக்கம் அந்த பக்கம் அசைய முடியல, கொலஸ்ட்ரால், பிபி, லொட்டு லொசுக்கு எல்லா டிகிரியும் வாங்கிட்டேன், எல்லா டிகிரி வாங்கியாச்சு, பிபி வாங்கியாச்சு, கொலஸ்ட்ரால் வாங்கியாச்சு, அந்த டிகிரி சுகர் வாங்கியாச்சு, எல்லா டிகிரி வாங்கியாச்சுக்கிறாங்க பாருங்க. அந்த மக்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு வந்து காட்டுவானா, இவர் நோய்வாய்ப்பட்டதோட பாப்பட்டு அதிகமா. ஆகவே சகோதரர்களே, நாம் அல்லாஹ்விடத்திலே எந்த காரணத்தையும் சொல்லி அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாத்திற்காக பாடுபடாமல் நம்ம தப்பிக்கவே முடியாது. ஏதோ சம்பாதிச்சோம், வாழ்ந்தோம், சாப்பிட்டோம், குழந்தை குட்டி பெற்றோம், நிம்மதியா இருந்தோம், மௌத்தா போயிட்டோம் அப்படின்னு சொல்றதுனால நம்ம அல்லாஹ்வுடைய ஹக்கை நிறைவேற்றிய மக்களாக ஆகிவிட முடியாது. எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுத்த நியாமத்துகளை அதிகமா நினைச்சு அதிகமா அந்த நியாமத்துக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களா இருக்கணும். அதுக்கு ஒரு வழிதான் என்னன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாத்திற்காக நம்மை நாமே அர்ப்பணிக்க தயாராக வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.